Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe, right? Okay, so MERN batch 3 இன்றைக்கு ஒரு common master class. Actually, like நாம் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ரீகேப்பிங் அண்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்டுக்குள்ள வர போகிறோம். ஸோ உங்களுடைய பேக் அண்ட் கிளாஸஸ் இது வரைக்கும் நடந்ததை வச்சு ஒரு சின்ன ரிவிஷன் ஆகும் அண்ட் ஒரு ஒரு சின்ன ரீகேப் ஆகும் இது போகும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவா பார்க்குறாக்கள் வடிவம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 20 கிளாஸஸையும் வீடியோஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாமல இந்த வீடியோவையோ இதுக்கு பிறகு நடக்க போறதையோ அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்படி பண்றதா இருந்தா ரியாக்ட் தொடங்கின பிறகு அப்படி அட்டன் பண்ணுங்க பட்ச் ஃபோரோட சேர்ந்து. ஒன்று. ரெண்டாவது விஷயம், கிளாஸ் அட்டன் பண்றாக்கள் எதுவா இருந்தாலும் டவுட்ஸா இருந்தாலும் செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க, கேளுங்க, விளங்காததுகளை சொல்லுங்க, அல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ண பாக்குறேன். சும்மா கேட்காமல அமைதியா இருக்காதீங்க. மூன்றாவது மெயினான விஷயம், இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரிவிஷன் கிளாஸ்ல எந்த விஷயமா இருந்தாலும் இப்பயே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவா இருந்தாலும் திருப்ப திருப்ப விளங்கப்படுத்த ரெடி. இன்னைக்கு சில டைம் கொஞ்சம் லாங்கா போகலாம், பட் பிரச்சனை இல்லை. ஃபுல்லா படிக்க பாருங்க, உள்வாங்க பாருங்க. ஏதாவது விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்றீங்களா என்கிட்ட நேரடியா கேட்டுங்க, அதுகளை சேர்த்து நான் திருப்ப செய்து விளங்கப்படுத்தி காட்டுறேன். இன்னைக்கு நாம புதுசா ஏதாவது பார்க்க போறோமான்னு கேட்டால், ஆமா, கிட்டத்தட்ட இதை நீ எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரன்றதை பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றா நாம இந்த கிளாஸுக்குள்ள எப்படி வந்தோம். இந்த 21வது கிளாஸ் சொல்ல போனா நான் கிட்டத்தட்ட 14 கிளாஸஸ் இதுக்கும் 14 கிளாஸஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் பிளான் பண்ணேன். பட் 2 வீக்ஸ்ல நடக்க வேண்டியது 3 வீக்ஸ் கிளாஸஸ். அதாவது 21 கிளாஸ்ன்றது கிட்டத்தட்ட 8 கிளாஸ் படி பார்த்தா 16 2.5 மாசத்துக்கு கிட்ட உரிய கிளாஸஸ். ஸோ இதைத்தான் ஃப்ரண்ட் இல்லை. நான் ஆக்சுவலி 2 மாசம் பிளான் பண்ணது ஃப்ரண்ட் பேக்கெண்டுக்கு, 1 மந்த் ஃப்ரண்ட் எண்ட். இதான் ஆக்சுவலி 2 to 3 months. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. பட் கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு வந்து நாம உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கான்றது நீங்க செய்து பார்க்கறதுலாம் இருக்கு. நீங்க யாரும் கோடிங் அடிச்சு பார்க்கல, டைப் பண்ணி பார்க்கல, ரன் பண்ணி பார்க்கலன்னு சொன்னா பிரச்சனை. பட் சில விஷயம் சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கு என்ன கான்செப்ட்னு சொன்னா, கணக்கு பேர் ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல. சில பேர் எரர் திருத்திருக்கீங்க, கரெக்ட் பண்ணிருக்கீங்க, ஓகே. பட் 25 பேருக்கு கிட்ட இருக்கிற கிளாஸ்ல எனக்கு வரக்கூடிய ப்ராப்பர் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஒரு 5 தொடக்க 6 பேர்கிட்ட இருந்தது. இப்போ மிச்சம் அகலங்க. இப்போ 4ல் ஒரு பங்கு தான் நீங்க வாரீங்க, அட்டன் பண்றீங்க, இன்டராக்ட் ஆகுறீங்க, எல்லாம் செய்றீங்க. மிச்ச ஆக்கல்ல ஒரு பங்கு வீடியோ பாக்குறீங்க. மிச்ச பாதி பேரை காணல. ஸோ நீங்க சர்டிபிகேட்டையும் ப்ராஜெக்டையும் தான் டார்கெட் பண்றீங்க, மற்றபடி வீடியோ பாக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், வெறுமனை வீடியோ பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஓகே, தட்ஸ் டோட்டலி ஃபைன். அப்படி இல்லாட்டி கேட்டுருங்கடா ப்ளீஸ். என்ன ப்ராஜெக்ட்ன்றது நீங்களா செய்யறது. வெறுமனை ஒரே கொடுத்தோ அல்லது யார்ட்டையாவது கொடுத்தோ ஹெல்ப் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு போகலான்னு சொன்னா அது உங்களோட விருப்பம். இட்ஸ் அப் டு யூ. இனி என்ன செய்ய, ஆனால் அதுல எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை, ஒரு ஒரு யூஸுமே இல்லை. ரைட், அதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஐடியா தெரியாமல இதெல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை. ஏஐன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், உங்களை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கொள்ளாதீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட். ஐ ஹோப் ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் அண்ட் ஆடியோ அண்ட் ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே நம்புறேன். ரைட், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். பேசிக்கா நமக்கு அதுக்கு ஒரு விஷயம். இனிஷியலி நம்ம கணக்கு விஷயங்கள் கதைச்சிட்டோம். இந்த பேக் அண்ட் என்ற பெயர்ல கணக்கு கன்சோல். ஆனால் நான் ஒரு ஒரு MERN ஸ்டாக் டெவலப்பர். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு நார்மலா சாஃப்ட்வேர் டெவலப்பராக போறீங்கன்னு சொன்னா மெயினான கணக்க டொமைன்ஸ் மெயினா எடுத்துக்கொண்டா வெப் ஆப் அண்ட் மொபைல் ஆப். ஸோ திஸ் த ஆக்சுவல் ஒரு 2 பெரிய ஏரியாஸ் வந்து இவே தான். ஒரு 2 பெரிய ஏரியாஸ் இவே தான், வெப் ஆப், மொபைல் ஆப். ஸோ இதுல எங்கட அகாடமியா இருக்கட்டும், டெக்னாலஜிஸா இருக்கட்டும், ரெண்டுமே நாங்க டார்கெட் பண்றது வெப் பண்றதோ மொபைல் பண்றதுலயோ 2 டெக்னாலஜி தான். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் அல்லது டைப் ஸ்கிரிப்ட். இதை பேஸ் பண்ணி தான் நாம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதன்படி வெப் ஆப்புக்கு நாம வந்து MERN ஸ்டாக் ரெடி பண்றோம் அண்ட் மொபைல் ஆப்புக்கு ரியாக்ட் நேட்டிவ் செய்யறோம். இதுதான் ஆக்சுவலி விஷயம். அண்ட் MERN ஸ்டாக்கு டேட்டா பேஸ் வந்து யூ நோ தட் நாம வந்து MongoDB, சில டைம் போஸ்ட்கிரியும் ட்ரை பண்ணலாம். ரைட், பட் மொபைல் ஆப்புக்கு மோஸ்ட்லி Firebase. ஸோ இதுதான் இப்போதைய டெக்னாலஜிக்கல் ஏரியா. முதலே நான் சொன்ன மாதிரி ஏஐ என்ற ஒரு விஷயத்த உங்களை ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க அதை வச்சு வேலை ப்ரொடக்டிவிட்டியை கூட்ட பார்க்கணும் இல்லையா. நீங்க ஜஸ்ட் அதை வச்சு வேலை செய்யலாம்னு சொன்னா அதை யாரும் செய்ய முடியும், உங்களை ரிப்ளேஸ் பண்ண முடியும்.
உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங்ன்றது உங்களுக்கு தெரியாமல உங்களால ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஏஐல. முதல்ல வழங்கிக் கொள்ளுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த டெக்னாலஜி வச்சு நாம எங்களோட அகாடமியில உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பேசிக்கா கோர்ஸ் ஆகவும் ஒர்க் ஷாப் பண்ற பயிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி நீங்க பட்ச் 3 MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ்ல இருக்கீங்க. யூ நோ தட் என்ன? ஸோ பேசிக்கா சொன்னா MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ்ல இருக்கீங்க. இந்த ஃபுல் ஸ்டாக்ல நாம வந்து எந்த பக்கத்துல இருந்து வரோம்னு சொன்னா பேக்எண்ட்ல இருந்து வரோம். ஸோ பேக்எண்ட்ன்றது ஒரு ஏரியா. இந்த பேக்எண்ட்ன்றது ஒரு ஆளோட கனெக்ட் ஆவர், அவரை டிபி என்று சொல்லுவோம், டேட்டா பேஸ், அவர்கிட்ட இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். இதுதான் ஏரியா. தென் இந்த பேக்எண்டோட சம்பந்தப்படுற ஆக்கள் தான் ஒரு ஏரியா, அவைய நாம ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். இந்த 3 ஸ்கீமா 3 லெவலையும் வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் நார்மலா ஒரு டைனமிக்கான அப்ளிகேஷன்ஸ். யூ நோ தட் ரைட்? ஸோ டைனமிக்கான ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் டைனமிக் அப்ளிகேஷன்ஸை நாம பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டிபியோட கதைக்கிறோம். இதுல நம்ம கதைக்க போற ஒரு பெரிய ஏரியா தான் பேக் எண்டும் டிபியும் சேர்ந்த ஏரியா. இதை நாம பாவிக்கிறதுக்காக 3 லாங்குவேஜ் 3 கான்செப்ட் கொண்டு வரோம். ஒன்று நோட் ஜேஎஸ், இன்னொன்று மிடில் வேரா நாம ஒன்று கொண்டு வரோம் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், டேட்டா பேஸுக்கு நாம கொண்டு வரோம் மொங்கோ டிபி, இவ்வளத்தையும் கொண்டு வரோம். தென் ஃப்ரண்ட் எண்டுக்கு நாம ரியாக்ட் ஜேஎஸ் கொண்டு வரோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இது ரெண்டுமே ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்னாலஜிஸ். மொங்கோடிபி என்றது ஜேசன் லைக் டாக்குமெண்ட்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஒப்ஜெக்ட் நோட்டேஷன்ல நாம டேட்டாக்களை கொண்டு வரோம். அதாவது நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ஸோ நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். சரி, இப்போ இதன்படி தான் நம்ம நார்மலா எங்களுடைய கான்செப்டுக்குள்ள வரோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல்டுக்குள்ள வர உங்களுக்கு முதல் இது இவ்வளவு புரிஞ்சிருக்கும். இதன்படி தான் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அப்ளிகேஷன், அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ரெடினஸ் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமிங் நீங்க செய்ய சொன்னா அதுக்கு ப்ராப்பர் ஃபைல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும், ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும், சரியான வகையில டெர்மினாலஜிஸ் அண்ட் நேமிங் கன்வென்ஷன் பாவிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் இதுக்கு தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன, முதலே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன. இதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்திருப்போம். HTML என்ன, CSS என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ற ஒரு அறிமுக இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருப்பேன். அதுக்குரிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கு. சரியான ஒரு HTMLன்றது மார்க்அப் கண்டென்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக பாவிக்கிறது, CSS ஸ்டைல் பண்றதுக்கு பாவிக்கிறது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு டைனமிக்கான ஒரு ஸ்கிரிப்டிங் விஷயத்தை செய்யறதுக்குன்னு சொல்லி நாம விஷயம் இவ்வளத்தையும் கொண்டத பிறகுதான் நாம எங்களோட ஏரியாவுக்கு வந்திருப்போம். யாரவர் நோட் ஜேஎஸ் என்ற ஏரியாவுக்கு வந்திருப்போம். ஸோ இப்போ நோட் ஜேஎஸ் என்ற ஏரியாவுக்கு வாரதா இருந்தால் உங்களுக்கு ஆக கிளியர் ஆக வேண்டிய கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கு. அவைதான் யாரு, இதெல்லாம் நான் கதைச்சு கொண்டு போறதுல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாம ஆல்ரெடி கணக்கு விஷயங்கள் செஞ்சு பார்த்திருப்போம். அதுல முதலாவது விஷயம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேரியபிள் கிரியேட் பண்றது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல முதல் வாரண்டு தான் நாம கிரியேட் பண்ணுவோம், ஆனா அது ஓல்டு வெர்ஷன். அதனால நாம புதுசா 2 விதத்துல கிரியேட் பண்ணுவோம். ஒன்று லெட், இன்னொன்று கன்ஸ்ட். இதுல லெட்ல வேரியபிள் சேஞ்ச் ஆகும், கன்ஸ்ட்ல வேரியபிள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 மெத்தடை தான் நாம வச்சு வேரியபிள் இப்போ கிரியேட் பண்றோம். முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் டேட்டா டைப்ஸ். அதற்கமைவா என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, ரைட். அடுத்த விஷயம் நார்மலான ஆப்பரேட்டர்ஸ். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன, யூ நோ தட் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கதைச்சு செய்து பார்த்த விஷயங்கள் தான் பேசிக்கா சொன்னோம். தென் இந்த பேசிக்ல இருந்து நாம அடுத்த ரோட்டுக்கு வந்தா இங்க செலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. செலெக்ஷன் அல்லது பிரான்ச்சிங் என்ற ஸ்ட்ரக்சர்ல நாம ஜாவா ஸ்கிரிப்ட முதலாவது படிச்சோம். இஃப் கேஸ் செஞ்சு பார்த்தோம், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் என்ற விஷயங்களை கதைச்சோம். தென் அதுக்கு பிறகு லூப்புகள் செய்து பார்த்தோம். ஒரு நார்மலா ஒரு ஃபோர் லூப் அப்படி எழுதுறது. ஒரு குறிப்பிட்ட ரீயூசபிள் கம்போனண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணோம். நார்மலா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு ஒரு கோட் செக்மெண்ட், அதுக்குள்ள நாம என்ன எழுதலாம், தென் அதை நாம எத்தனை தடவையும் கோல் பண்ணிக்கொள்ளலாம். அதனால எங்களுக்கு ரீயூசபிலிட்டி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்னால திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியும். ஒரு லூப் பண்றது குறிப்பிட்ட விஷயத்தை திருப்பி 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 செய்யறது. ஆனா இதுவும் அதே தான், ஆனால் இது ஒவ்வொரு இடத்துல எனக்கு தேவைக்கு என்ன மாதிரி யூஸ் பண்றது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இருக்கும், ரைட். அதுக்கு பிறகு அரே என்ற என்ன, ஒரே டேட்டா ஆனா மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் அப்படி கொண்டு வரது. தென் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பிராக்கெட்டை போட்டு தென் அதுக்குள்ள ஒரு அட்ரிபியூட், அதுக்கு ஒரு வேல்யூ.
ஏன்னா அதுக்கு ஒரு அட்ரிபியூட், அதுக்கு வேல்யூ, இதுகளை நாம கதைச்சிருப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி செய்த விஷயங்கள். நான் ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங்கா சொல்றேன். இந்த விஷயமும் பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம். ஸோ இந்த லெவல் கிளியர் என்று சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க என்று சொன்னால் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். அவர் தான் யாரு? நோட் ஜேஎஸ். ஸோ ஒரு நார்மலா ஒரு நோட் ஜேஎஸ் ஃபைல், ஒரு நோட் ஜேஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்னென்ன கான்செப்ட்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நோட் ஜேஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்ய போறீங்க, ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் மட்டும், ஒரு பேக் எண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் செய்ய போறீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப், முதலாவது ஸ்டெப் உங்களுடைய ஒர்க் பிளேஸ் நீங்க செலக்ட் பண்றது. ஸோ ஒர்க் பிளேஸ் என்ன ஒன்றும் இல்லை, கணக்கு யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் ரெடி பண்ணி அந்த நியூ ஃபோல்டருக்குள்ள வரும். ஸோ அந்த நியூ ஃபோல்டர் இருக்கிற பாத்தில் வச்சு சிஎம்டி ஓப்பன் பண்ணி கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறோம் என்ன. ஸோ டாட் கொடுத்து அதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கமாண்ட்ல வரப்போகுது. இந்த ஏரியாவில் நம்ம எங்களுக்கு வர போற அது டெர்மினல். இந்த டெர்மினல்ல முதலாவது கமாண்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டை என்னவா மாற்ற போறோம். ஒரு நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்டா மாத்துறதா இருந்தா, ஒரு பேசிக் பேக் எண்ட் ப்ராஜெக்டா நம்ம செய்யறது இருந்தா முதலாவது செய்யற விஷயம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங். என்பிஎம் ஆல நோட் பேக்கேஜ் மேனேஜரால இனிஷியேட் பண்ணணும், எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்க போறோம். இந்த கமாண்டை நாம டைப் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்டா உருவாக போற விஷயம் பேக்கேஜ் டாட் ஜேசன் ஃபைல். ஸோ ஒரு புது ஒர்க் பிளேஸ்ல பேக்கேஜ் ஜேசன் ஃபைலோட எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடும். ஸோ இதான் முதல் ப்ராஜெக்டை ரெடி பண்ற விதம். ரைட். இதுக்கு பிறகு நாம ஆப்புகளை ரன் பண்ற விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பிறகு தான் நாம என்ன செஞ்சோம், பேசிக்கான கன்செப்ட்ல செஞ்சோம். ஸோ ஐ வில் ஷோ இட் இஸ் லைக் கீப் பண்றேன். ரைட். என்னுடைய ஒர்க் பிளேஸுக்கு நான் இப்போ டே 7 போறேன். ஸோ டே 7. ஸோ இங்க வந்து இதுல சிஎம்டின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இதுல கோட் ஸ்பேஸ் டாட். தென் இந்த கன்செப்ட்ல நாம பார்த்தோம்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கன்செப்ட்ல க்ளோஸ் பண்றேன். அண்ட் வியூல போய் நாம டெர்மினல் எடுத்துக்கொள்றோம். ஸோ எங்கள்கிட்ட டெர்மினல் இருக்க. ஓகே ரைட். ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் இனிட் எஸ் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களுடைய நோட் ஜேஎஸ் முதல் வேலை செய்யணும். நோட் ஜேஎஸ் வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரௌசர்ல போய் நோட் ஜேஎஸ் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னு சொன்ன பேசிக்கா டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா நோட் ஜேஎஸ் டவுன்லோடு ஏரியா வரும். இந்த நோட் ஜேஎஸ் டவுன்லோட்ல எல்டிஎஸ் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன், இந்த நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க இப்போ வேலை செய்ய வைக்கலாம். நார்மலா சொல்றதா இருந்தா நோட் ஜேஎஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுங்க. ரைட். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒன்ஸ் நீங்க சிஎம்டில வந்து என்ன செய்யலாம், செக் பண்ணி கொள்ளலாம். வேணுமெண்டா என்பிஎம் ஹைஃபன் வி, அது உங்களுக்கு வெர்ஷனை காட்ட போது நோட் ஹைஃபன் வி. சரி, ரெண்டும் வேலை செய்யுதுன்னு சொன்னா உடனே நோட் பேக்கேஜ் மேனேஜர் வேலை செய்யும். இது போலவும் வேலை செஞ்சா தான் நீங்க அடுத்த ஸ்டெப் வரணும். இங்க எங்களோட கோடிங் ஏரியாவுக்கு வந்து என்பிஎம் இனிட் பை ஏன்னா என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர்ல இனிட் பை கொடுக்குறோம். ஓகே, இப்படி கொடுத்துருன்னு சொன்னா யூ கேன் சி தட் லைக் என்னது ஒரு பேக்கேஜஸ் அண்ட் ஃபைல் ஒன்று உருவாயிருக்கு. அதுல எங்களோட ப்ராஜெக்டை பற்றிய பேசிக் விஷயம் இருக்கு. அவ்வளோதான். ஒரு ப்ராஜெக்டை பற்றிய என்ன ப்ராஜெக்ட் பெயர், வெர்ஷன் என்ன, மெயின் என்ன, திஸ் திங். ஸோ இது ஒரு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல்னு சொல்றோம். ரைட். ஸோ இது திங். அப்போ இனிஷியலி ஒரு பேக்கேஜ் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணியாச்சு. இதைத்தான் நாம என்ன சொல்றோம், ஒரு ப்ராஜெக்டை நாம இங்கே டெவலப் பண்றோம். அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா இது முதலாவது ஸ்டேஜ். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். இனிஷியலா நம்ம இதுகள் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப இப்படி ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டு நாம கணக்கு விஷயங்கள் செய்து பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும், கணக்கு விஷயங்கள் செஞ்சு பார்த்துனாங்க. என்னென்ன செய்து பார்த்துனாங்க? ரைட். இப்படி ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டு நாம செய்து பார்த்த முதலாவது விஷயங்கள் தான் இனிஷியலா நான் உங்களுக்கு சொல்லி தந்தது. என்னது, ஒரு அப்ஜேஎஸ் ஃபைல ரெடி உருவாக்குறது, அதை ரன் பண்றது. தென் அதுல அவுட்புட் பண்றதுக்கு நாம பாவிக்கிற வார்த்தைகள் கன்சோல் டாட் லோக்கல்னு சொல்லி போட்டு தென் டபுள் கொட்டேஷன் என்ன வசனம் கொடுக்குறோமோ அது செமிக்கல். ஏன்னா அது எப்படி ரன் பண்றது, நோடுன்னு கொடுத்து அப்ஜேஎஸ் கொடுக்கலாம், அல்லது நார்மலா அது என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கவும் செய்யலாம். அதை எப்படி செய்யறதுதான் அடுத்த விஷயம். இதுவும் உங்களுக்கு சொல்லி தந்தனா இங்க இருந்து வாரேன் நான். ரைட். வடிவா கவனிச்சுக்கணும். டக் டக்குன்னு போறேன். ரைட். அப்ப நான் இந்த இடத்துல நியூ ஃபைலை கிரியேட் பண்றேன். அப் டாட் ஜேஎஸ்னு நானே ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இப்ப அப்ஜேஎஸ் ஒரு ஃபைல் இருக்கு. நான் இதுல முதலாவது கமாண்ட் அடிக்கிறேன், கன்சோல் டாட் லாக். ஸோ நான் ஹலோ ஜோன் ஓகே அப்படின்னு ஜோன் கொடுக்குறேன். ரைட். ஸோ இதை செமிக்கல் சர்வ் பண்றேன். இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்றேன். ரைட். ஸோ நியூ டெர்மினல். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டே 7ல நான் இருக்கேன். ஆப் ஜேஎஸ் ரன் பண்ண போறேன். சிம்பிளா நோட் ஆப் டாட் ஜேஎஸ் கொடுத்து ரன் பண்ணா அது அவுட்புட் தரப்போகுது. இது முதலாவது முறை. இது வளமையா செய்யற விஷயம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஆனால் இதை நாம இப்படித்தான் சொன்னது. பேக்கேஜஸ் அண்ட் ஃபைலுக்கு போய் இதுல ஸ்கிரிப்ட்ல டெஸ்ட் இருக்கிறது பதிலாக நீங்க வந்து ஸ்டார்ட் கொடுங்க. இந்த ஸ்டார்ட்ன்ற ஸ்கிரிப்டை டைப் பண்ணினா என்ன வேலை செய்யணும்னு சொன்னா நான் இங்க அடிச்சிருக்கேன் நோட் அப்ஜேஎஸ், அது ரன் ஆகும்.
ஸோ நோட் app.js கொடுத்துட்டா அப்ப நான் இனிமே npm start npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ஸ்டார்ட் என்னன்னா அங்க போய் பார்ப்பாரு ஸ்டார்ட்னா நோட் app.js அப்ப நான் இந்த நோட் app.js நீ அடிக்குது npm ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது என்னத்தை செய்ய சொல்லிக்கோ அது ரெண்டாம். ஸோ இதுதான் நீங்க விஷயம் நடக்குது. ஸோ நான் சர்வ் பண்றேன். இப்போ நான் npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். npm ஸ்டார்ட் என்ன கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்வார் அந்த ஃபைல் ஹலோ ஜூன் கொடுக்குறது தருவார். என்னன்னா npm ஸ்டார்ட்னா என்னன்னா இங்க நோட் app.js அப்ப நான் நோட் app.js திருப்பதி கொடுத்துருக்கேன். npm ஸ்டார்ட் கொடுத்தாலும் என்ன அந்த ஸ்கிரிப்டை நான் செட் பண்றேன். இது ஒன்று ரைட். இதைத்தான் நாம வந்து நார்மலா ரன் பண்ற விதத்துல கதைச்சிருந்தோம் ரைட். ஸோ இதைத்தான் நம்ம ரன் பண்ற விதத்துல கதைச்சிருந்தோம் ரைட். சரி இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ இது இனிஷியலா ஸ்டார்ட் பண்றது மெத்தட். இதுக்கு பிறகு நாம கணக்க விஷயங்கள் செய்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆப்பரேஷன் செய்யறதா இருக்கட்டும் ரைட். ஸோ அதுக்கு பிறகு இஃப் எல்ஸ் கன்செப்டுகள் செய்யறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு லூப்புகள் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஏன்னா கணக்க விஷயங்கள் நாம ஒன் பை ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் ரைட். நான் இதெல்லாம் திருப்பி திருப்பி செஞ்சு காட்டுறதுக்கான கன்செப்ட் இல்லை. ஆனால் நான் சொல்றேன் ஃபங்க்ஷன் ரெடி பண்றதா இருக்கட்டும், அரேஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஒப்ஜெக்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு உங்களுக்குரிய இன்புட் எடுக்கிறது. ஸோ நார்மலா இன்புட் எடுக்கிறதுக்கு கணக்க வழிகள் இருக்கு. நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் சிங் ஒன்று சொல்லி ஒன்று படிப்பிச்சிருக்கேன் ரைட். ஸோ ப்ராம்ப்ட் சிங் அண்ட் ரீட் லைன் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நான் ப்ராம்ப்ட் சிங் அண்ட் அதுக்கு பிறகு நார்மலான கல்குலேட்டர்ஸ் கிரியேட் பண்றது, ஒற்றை ரெட்டையன் பாய்க்கிறது, கிரேட் செக் பண்றது. ஏன்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் தந்திருப்பேன் ஞாபகம் இருக்கா? ஸோ கிரேட் செக் பண்றது, சம் ஆஃப் த அரே, சிம்பிள் விதல், அதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் எஃப்எஸ் என்ற ஃபைல் சிஸ்டங்கள் பாவிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு பாவிச்சிருப்பேன். அதன்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பேசிக் லேர்னிங் ஆர்டர்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் பண்றது, வேரியபிள்ஸ், ஆப்பரேஷன், இஃப் கேஸ், ஸ்விட்ச், இஃப்ட, லூப்ட, ஃபங்க்ஷன்ஸ்ட, அரேஸ்ட, ஆப்ஜெக்ட்ஸ்ட, யூசர் இன்புட் இப்படின்னு ஃபைல் ஹேண்டிங் எல்லா விஷயம் செஞ்சு. ஸோ இதன்படி நாம வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்திருப்போம். இதன் படி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்கள் தந்து நீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்க. இனி விஷயத்துக்கு வரும் ரைட். அப்ப கன்செப்ட் என்ன சொன்னா இவ்வளவும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸா மாறும்போது நீங்க இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ண விஷயம். இதுக்கு அமைவா தான் நாம அடுத்தடுத்த ஏரியாவுக்கு வந்தோம். அதுதான் மெயினான ஏரியா என்னது மொடியூல்ஸ். ஸோ இந்த மொடியூல்ஸ் ஒரு கதைக்கு வந்தோம். ஆல்ரெடி மொடியூல்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். என்னென்ன? முதலாவது பில்ட்-இன் மொடியூல்ஸ், அடுத்தது வழியான இம்போர்ட் பண்ண வேண்டிய மொடியூல்ஸ் அல்லது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய மொடியூல்ஸ். பில்ட்-இன் மொடியூல்ஸ்ல நாம பாவிச்ச மொடியூல்ஸ் தான் என்னது இந்த ஃபைல் சிஸ்டங்களுக்கு பார்த்து எஃப்எஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் டீடைல்ஸ் எடுத்தது ஓஎஸ், அடுத்தது ஹெச்டிடிபி சர்வர் ரெடி பண்ணாங்க, என்ன சர்வர் ரெடி பண்ற, சர்வர் ரன் பண்றது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை பில்ட்-இன் ஃபைல்ஸ்கள். அப்ப அதெல்லாம் நார்மலா ஓகே. ஆனா நாம என்ன சொல்றது இன்ஸ்டால் பண்ணி பார்க்க வேண்டிய ஃபைல்களும் எங்களுக்கு இருந்துச்சு. இன்ஸ்டால் பண்ணி பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ்கள்ல ஒரு உதாரணம் வந்து நார்மலா என்னதை இன்ஸ்டால் பண்ண நோட்மேன் இன்ஸ்டால் பண்ணோம். நோட்மேன்ன்றது தேர்ட் பார்ட்டி மாடியூல். நாம அதை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா ரைட். தேர்ட் பார்ட்டி மாடியூல் அது என்ன செய்யும்னு சொன்னா கீப் பண்றேன் ரைட். எங்களுடைய பேக்கேஜுக்கு போறேன், டெர்மினல் ஓபன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நாம வந்து ஒரு பேக்கேஜஸ் இப்போ பாருங்க app.jsம் பேக்கேஜஸ் தான் இருக்கு. நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா npm ஆல இன்ஸ்டால் பண்றேன் நோட்மேன் ஒரு ஆளு. நோட்மேன் என்னன்னு சொல்லுங்க. நோட்மேன் என்ன? நார்மலா app.js ஃபைல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சேவ் பண்ணிட்டு ஒரு கோடிங் அடிச்சிட்டேன். இப்போ கன்சோல் ஜேஎஸ் போகுது. ஸோ இந்த கன்சோல் ஜேஎஸ் போனேன்னா நான் ஓகே. இப்போ நான் இதுக்கு பிறகு இதை ரன் பண்றேன் நார்மலா npm ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிட்டேன். ஓகே. npm நான் ஸ்டார்ட் கொடுத்தா ஹலோ ஜோன் கொண்டு வந்து திரும்ப ஓகே முடிஞ்சுது. ஆனா இதே விஷயத்த நம்ம நோட்மேன்ல செய்யும் போது அது என்ன நடக்கும்னு சொன்னா நான் இப்போ ஒரு வேலை சேஞ்ச் செஞ்சுட்டேன். ஸோ கன்சோல் இது சர்வருக்கு தான் சரி, சும்மா இதில் செஞ்சு காட்டேன். console.log. ஸோ இப்போ ஹலோ ஜோன் என்ன கொடுக்குறேன், சேவ் பண்றேன். இப்போ நான் திரும்ப npm ஸ்டார்ட்டை கொடுத்து ரன் பண்றேன். ஸோ பேசிக்கா ஹலோ ஜோன் வந்து திரும்ப வருது. இதே விஷயத்த நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா npm ஆல இன்ஸ்டால் பண்றேன் நோட்மேன். ஸோ npm ஆல நோட் பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்றேன் நோட்மேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் உண்டு. அப்போ நம்ம நோட்மேன் என்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ண பாருங்க நோட் மாடியூல்ஸ் ஒரு ஃபோல்டர் வந்துட்டு அதோட பேக்கேஜ் லோக் ஜேசன் வந்துட்டு இந்த பேக்கேஜ் லோக் ஜேசன்ல பாருங்க நோட்மேன் ஓரளவு ரைட். இப்போ நான் என்னுடைய பேக்கேஜ் ஜேசன்ல போய் ஸ்கிரிப்ட்ல இருக்கு இல்லையா, இப்போ நோட் ஜேஸுக்கு பதிலா நோட் ஆப் ஜேஸுக்கு பதிலா நோட்மேன் ஆப் ஜேசன் கொடுக்கும். அப்போ என்ன நடக்கும்னு காட்டுறேன் ரைட். அப்படியே பேக்கேஜ் ஜேசன்ல இப்போ நான் ஸ்டார்ட்ல நோட் ஜே ஆப் ஜேஸ் இல்லை நோட்மேன் ஜே ஆப் ஜேஸ். இப்போ என்னோட அப்ஜேஎஸ் ஃபைல் இருக்குது, ஃபைல்கள் இருக்குது. நான் ரன் பண்ணி காட்டுறேன். டெர்மினலில் போய் நியூ டெர்மினலில் கொடுத்து இப்போ நான் வந்து
என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இது எக்ஸிட் ஆகல. இப்ப ஹலோ ஜோன் புக்கர் ஹலோ ஜோன் வருது. நான் ஒருவேளை இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக்னு கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஹாய் தேர் கொடுத்து செமிகோலன் வந்து சர்வ் பண்றேன். அது திருப்பி அவுட்புட் தருது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப என்ன நடந்திருக்குங்க? போன முறை மாதிரி ஒருக்கா ஸ்டாப் பண்ணி திருப்ப சர்வ் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ண விஷயம் எனக்கு இல்லை. ஒருக்கா நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி நோட் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்கும் போதும் சர்வ் பண்ணும் போதும் என்ன நடந்துட்டு எங்களோட கோடிங்க காட்டுது. திருப்பி அதுவே ரீஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆல ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதை ரன் பண்ணி காட்டு. எந்த வேலையும் எனக்கு இல்லை. ஸோ இதுதான் நோட்மன் என்ற செய்யற வேலை. அப்ப நோட்மன் என்ற ஒரு ஆளால நான் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டேன். அப்ப நார்மல் ஆப்பை பேக்கேஜஸ் நான் இனிட் பண்ணி பிறகு அதை நோட் அப்ஜேஸ் போட்டு நான் செட் பண்ணி பிறகு நோட்மன் என்ற ஒரு பேக்கேஜ் நோட் மொடியூல இன்ஸ்டால் பண்ணி பிறகு நோட்மன் அப்ஜேஷன் மாத்தி விட்டதால எனக்கு இனிமே என்ன செய்யணும், நான் இங்க என்ன ஃபைல் நடக்குதோ என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதோ சர்வ் பண்ணிடும். அதை ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி விட்டா காணும் நோட்மன் அதை திருப்பி திருப்பி எடுக்கிறேன். ஸோ திஸ் திங். இனி திருப்பி இதுல இருந்து எப்படி வெளியால் வரணும் ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து நார்மலா கிளிக் பண்ணா கண்ட்ரோல் சி கொடுத்து எக்ஸிட். ஸோ இது செய்யற வேலை என்னது நோட்மன். அப்போ இது ஒரு நார்மல் மொடியூல். என்ன இது நம்ம பில்டினா வரையில இது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ரைட். அப்போ பேசிக்கா இன்ஸ்டால் பண்ணி இப்படி ஹேண்டில் பண்ணலாம். இது நமக்கு தேவைப்படுற ஒரு நார்மல் மொடியூல். அதனால அதையும் இதே செஞ்சு காட்டிட்டேன். ரைட். அப்போ விஷயம் என்ன சொன்னா அப்போ நாம் இம்போர்ட் பண்ற இப்படி இன்ஸ்டால் பண்ற என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்ற மொடியூல்ஸ் எனக்கு எங்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி நாம இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல ஒரு மொடியூல் தான் நோட்மன். நோட்மன் என்ன செய்யும், எங்களுடைய ஜேஎஸ் ஃபைல்கள் என்ன செய்யும், சேஞ்சஸ் நடந்தா சர்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது எங்களுக்கு ஈஸியான வேலை. இதைத்தான் நாம அடுத்த ஸ்டெப்பா பார்த்தோம். எப்ப கான்செப்டுக்கு வரும். அப்ப பேசிக்கா சொன்னா இப்படி நாம ஃபங்க்ஷன்ஸ்கள் கொண்டு வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மாடியூல்ஸ்களை நாமளே கிரியேட் பண்ண பழகிக்கிட்டோம். என்ன மாடியூல்ஸ், அதான் மாடியூல்ஸ்ல கிரியேட் பண்ண என்ன நம்மளா ஃபங்க்ஷன்ஸ் வேற இல்லை. ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷன் ரீயூஸ் பண்ண முடியும், எங்களால் தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொண்டோம், அதெல்லாம் ஓகே. தென் அதுக்கு பிறகு நாம நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கு வந்தோம், பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது, டிபெண்டன்சிஸ் போடுறது, இது ரைட். இப்போ இதுல உங்களுக்கு புரியக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா இதுல நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்ன நோட்மேன். ஆக்சுவலி நோட்மேன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நோட்மேன் ஒரு விஷயத்தை நாம இப்ப செஞ்சு பார்த்தோம். ரைட். அப்போ ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றது, நோட்மேன் ரன் பண்றது, என்பிஎம் ஸ்டார்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் செய்து நம்ம ஃபைல் சிஸ்டங்கள் ஹேண்டில் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டோம். இதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன வந்துச்சு, சர்வர் ரன் பண்றதை பற்றி கதைச்சோம். ஸோ அடுத்த விஷயம் நமக்கு மெயினான டாபிக் நார்மலா சர்வர், அதாவது ஹெச்டிடிபி சர்வர் கிரியேட் பண்றதை பற்றி கதைச்சோம். நார்மலா ஹெச்டிடிபி சர்வர்ன்றதுல இந்த ஹெச்டிடிபின்றது ஒரு பில்டின் மாடியூல். ஸோ நான் இதையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பில்டின் மாடியூலை யூஸ் பண்ணி நாம ஒரு சர்வர் எப்படி ரன் பண்றது, எக்ஸ்பிரஸை வச்சு இல்ல நார்மல் ஹெச்டிடிபியை வச்சு, அதைத்தான் நாம அடுத்த கன்செப்டா கதைச்சோம். ரைட். இப்போ இனிஷியலா கதைச்சோம்னா நாம போறோம். இப்போ FJS என்ன இருக்க, சரி டெர்மினல் நான் கிரியேட் பண்றேன், நியூ டெர்மினல் எடுக்கிறேன். ரைட். அவர் இருக்கட்டும் இந்த பக்கம். ரைட். இப்போ இந்த விஷயமெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்றேன், சர்வ் பண்றேன். ரைட். இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா நான் ஒரு சர்வர் ரெடி பண்ண போறேன். HTTP மொடியூலை யூஸ் பண்ணி சர்வர் ரெடி. சர்வர் ஒன்றும் இல்லை. சர்வர் யாரு, நம்ம ஒரு ப்ரௌசர்ல நார்மலா கதைக்கிற விஷயத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா ஒரு 2 பேர் தான் சம்மந்தப்படுவாங்க. ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல பேசிக்கா சொன்னா நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட போறவே 2 பேர். ஒரு ஆள் கிளைண்டா இருப்பார், இன்னொரு ஆள் சர்வரா இருப்பார். இந்த கிளைண்ட் ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்கும். ரைட். அதே சர்வர் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ரைட். ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சர்வர்ன்ற ஒரு ஆள் எங்களுக்கு ஏதோ ஒரு அவுட்புட்டை தரப்போறார். சரி. இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த கிளைண்ட் சர்வர்ன்றவங்க இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எதனோட நடத்தி கொள்வாங்க, HTTP புரோட்டோகால்ல தான், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அல்லது செக்யூர்ட்ல நடத்தி கொள்வாங்க. அப்ப இந்த புரோட்டோகாலுக்கு அமைவா ஒரு சர்வர் வேலை செய்ய போதானே, ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்தா அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன பதில் தரணும்ன்றதை செட் பண்றோம். அதை நம்மளே உருவாக்கலாம். ஓகே இந்த ரிக்வெஸ்ட் இருந்தா இந்த பதில கொடுங்க அப்படின்னு நானே ஒரு சர்வர் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். அதற்கான ஒரு செயற்பாடு தான் என்னது, நம்ம HTTP யூஸ் பண்ணி நோட் ஜேஸ்ல நம்ம சர்வர் உருவாக்கின ஒரு ஃபங்க்ஷன். ரைட். பேசிக்கா சொன்னோம்னா HTTP-யை யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் கன்ஸ்ட் டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண HTTP என்று சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண ஒரு மாடியூல். ரைட். ஓகே. ஸோ இதுல வந்து ரெக்யர் பண்றேன், என்னட்ட பில்டினா இருக்கு, அதனால நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணது இல்லை. NPM இன்ஸ்டால் நீங்க ஒன்றும் கொடுக்கல, நான் கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். ஜஸ்ட் ரிக்கர் மட்டும் பண்றேன், அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொள்ளும் எதை HTTP. ஸோ HTTP என்ற மொடியூல நான் ரெக்யர் பண்ணி எடுத்துறேன், இம்போர்ட் பண்றேன். சரியா, இம்போர்ட் பண்றேன். ரைட். இனி நான் எனக்கு ஒரு சர்வர் ஒரு ஆள் வேணும், சும்மா நான் சர்வர் ஒரு ஆளை கிரியேட் பண்ணேன். சர்வர், இந்த சர்வர் வேற யாரும் இல்லை, இந்த HTTP-யை வச்சு உருவாக்க போறேன். அப்ப HTTP-யை வச்சு ஒரு சர்வர் உருவாங்க. அப்ப HTTP.create கொடுத்தா அதுவே வரும். அப்ப HTTP-யை இம்போர்ட் பண்றேன், தென் சர்வர் ஒரு ஆளை கொண்டு வரேன். அந்த சர்வர் யாரும் இல்லை, HTTP-யை யூஸ் பண்ணி ஒரு கிரியேட் சர்வரை கொடுக்குறேன். சர்வர் எப்பவுமே என்னத்தை பெற்றுக்கொள்வார், 2 பேர், ஒன்று ரிக்வெஸ்ட், இன்னொன்று ரெஸ்பான்ஸ்.
அவர் பற்றி என்ன செய்வார், ஏதோ ஒரு பதிலை எனக்கு தருவார். என்ன பதில், பேசிக்கா ஏதோ ஒரு பதில், அது என்னன்னு பார்ப்போம். ரைட் செமிக்கோலன். அப்ப சர்வர்ன்ற ஒரு ஆள் HTTP சர்வர் கிரியேட் பண்ற ஒரு ரிக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் பெற போற. ஜஸ்ட் எப்ப கூப்பிட்டாலும் அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் ஜஸ்ட் அவர் என்ன செய்யணும், ஒரு ரெஸ்பான்ஸை ரைட் பண்ண போறார். ரெஸ்பான்ஸை ரெஸ்பான்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் ரைட் பண்ண போறார். இது கீவேர்ட். ஓகே, என்னது, ஹலோ திஸ் இஸ் த, சும்மா எழுதுறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓ அவர் சர்வர், சும்மா எழுதுறேன், ரைட் சர்வர். ஓகே, அதோட ரெஸ்பான்ஸை என்ன செய்ய முடிச்சு விடும், ரெஸ்பான்ஸை இன் பண்ணும். இவ்வளவு தான்டா. அப்போ ஒரு சர்வர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சர்வர்ல ஒன்றும் இல்ல, அந்த சர்வர் எப்ப கூப்பிட்டாலும் ஜஸ்ட் என்ன செய்வோம், ஒரு ரெஸ்பான்ஸ் தரும், அவ்வளவுதான். இப்போ அந்த சர்வரை ரன் பண்ண விடணும். அதுக்கு நாம் ஒன்றும் செய்யல, ஜஸ்ட் நான் என்ன செய்யறேன், அந்த சர்வரை லிசன் பண்ண போறேன். சர்வரை லிசன் பண்ணுங்க, ரிக்வஸ்ட்டுக்காக லிசன் பண்ண ரெடியா இருக்கு. சர்வர் லிசன் பண்ணுங்க. என்ன போர்ட் நம்பர்ல, ஒரு 3000 போர்ட் நம்பர். ஸோ 3000 போர்ட் நம்பர். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்ல போய் நான் 3000 லோக்கல் ஹோஸ்ட்ல 3000 போர்ட் நம்பரை கால் பண்ணாலே அவர் இந்த மெசேஜ் எனக்கு தரணும். என்ன சர்வர் ரன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், npm ஸ்டார்ட். பாருங்க, இப்போ சர்வர் ரன்னிங்ல இருக்கு. சரியான ஸ்டார்டிங் நோட் FJS. ஓகே, சர்வர் ரன்னிங்ல இருக்கு. நான் ப்ரௌசருக்கு போறேன். ஸோ நான் ப்ரௌசர்ல போய் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அடிக்கும். என்ன கொடுத்தா பாருங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் சர்வர். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000ல எனக்கு சிம்பிளா ஒரு சர்வர் எனக்கு இந்த கோல் நம்பரை கொடுத்தாலே, போர்ட் நம்பர் கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் நான் சர்வர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சர்வர் ரன்னிங்ல இருக்கும் வரைக்கும் வேலை செய்யும். ரைட், திஸ் திங் ஆக்சுவலி நம்ம நார்மலா ஒரு சர்வர் ரிக்வெஸ்ட்டை கொடுத்தா ரெஸ்பான்ஸை கொடுக்குற ஒரு சர்வரை ரெடி பண்றது மெயினா இப்படி தான். HTTP பில்டினா இருக்கக்கூடிய ஒரு மொழியில யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம். ரைட், இதுதான் நாம அடுத்ததா செஞ்சு பார்த்த விஷயம். ரைட், ஸோ ஜஸ்ட் க்ளோசிங் ஸ்டாப். ஸோ இப்படி சர்வர் சார் நாம செஞ்சோம், இது ஒரு பக்கம் இருக்கு. சரியா, ரைட். ஸோ க்ளோசிங். ரைட், அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்படிதான் நாம சர்வர் என்ற விஷயத்துக்குள்ள வந்தோம். சரி, இது நாம சர்வர் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லி தந்த விஷயம். பட் அதுக்கப்புறம் நாம எக்ஸ்பிரஸ் வந்துட்டோம், மிடில் வேர் கான்செப்ட்டுக்கு வந்து அடுத்த விஷயம் பார்த்துட்டோம். ரைட், அப்ப இந்த HTTP இருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு பக்கம் Node.js இருக்கட்டும், எனக்கு சர்வர் கான்செப்ட்டுக்கு ஒரு ஆள் வரட்டும், மிடில் வேரா வரட்டும், அவர் தான் Express.js. அப்ப நாம இந்த HTTP உருவாக்கி நல்ல விஷயத்தை நம்ம இனிமே Express.jsல வச்சு உருவாக்கணும். ஸோ அவர் தான் எங்களுக்கு இனிமே யூஸ் பண்ண போறோம். அப்ப Node.js என்ற பேக்கெண்டும் Express.js என்ற மிடில் வேரும் சேர்ந்துதான் பிறகு டிபியோட எங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் பேக்எண்ட் கான்செப்டை தரப்போறாங்க. இதுதான் இந்த ஃபுல் மேர்ன் ஸ்டெக்ல அந்த 3 கான்செப்ட். ரைட், சரி, இதைத்தான் நாம இனி அடுத்த விஷயமா பார்க்கணும். அப்ப நார்மலா மாடியூல்ஸ்ன்றது பில்ட்-இன் கான்செப்ட்கள், HTTP OS கான்செப்ட், npm init இன்ஸ்டால், இந்த விஷயம்லாம் பார்த்தோம். ரைட், இதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் டாஸ்க்கள் தந்து நாம இது செய்து பார்த்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏன்னா எங்களோட ஒரு 10-12 கிளாஸஸ் போயிருக்கு இல்லையடா. ரைட், ஸோ அப்போ இந்த விஷயங்களும் பார்த்துருப்போம். இவ்வளத்துக்குள்ளே முதல் யாருக்காவது கேள்விகள், பிரச்சனைகள், டவுட்ஸ்கள் இருக்கா? இது தொடக்கத்துல இருந்து என்னென்ன கதைச்சோம், என்னென்ன படிச்சோம், என்னென்ன இதுக்குள்ள வந்திருக்கோம்ன்றதை சொல்றதுக்கான ஒரு அறிமுகமா சொன்னேன். இதை தாண்டி நீங்க ஏதாவது நோட் பண்ணி வச்சு ஏதாவது விளங்காமல் இருந்தா என்னட்டு தாராளமாக இருக்கலாம். ஐ வில் கிவ் யூ 1 minute ஃபார். யாருக்காவது கேள்விகள்? ஸோ சில பேர் அதில் கேட்குறீங்க. ரைட், ஓகே, அது அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொன்னா, சார் எனக்கு NPM ஸ்டார்ட் தானே நான் கொடுக்குறேன். நீங்க எங்கடாப்பா NPM ஸ்டார்ட் தானே கொடுக்குறேன் நான் இப்போ இந்த இடத்துல. ஸோ நியூ டெர்மினல் கான்செப்ட்ல நான் இப்போ NPM ஸ்டார்ட் தானே கொடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜஸ் எல்லாம் நான் ஸ்டார்ட்ன்றது ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன், நோட்மேன் அப்ஜேசன். அப்போ அது ரன் ஆகுது. எனக்கு நோட் அப்ஜேசன் ரன் ஆகணும், நோட்மேன் அப்ஜேசன் ரன் ஆகும், ரெண்டும் எனக்கு வேணும். அப்படின்னா என்ன சொல்லணும்னா நீங்க இன்னொரு விஷயத்த உருவாக்கலாம், டெவ்னு சொல்லி. சும்மா ரைட், பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு சொன்னா டெவ்னு சொல்லி ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். ரைட், வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். ரைட், ஓகே. ஸோ இப்போ கான்செப்ட் என்னச்சுன்னா இப்போ இதில் நோட்மேன் போடுறேன், நோட்மேன் அப்ஜேஸ். இதை நோட் போடுறேன். அப்ப இப்ப NPM ஸ்டார்ட் கொடுத்தா நோட் அப்ஜேஸ் ரன் ஆகும்,
என்பிஎம் ரன் டெவ் கொடுத்தா என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறது ஒரு ஸ்கிரிப்ட். அப்ப நான் மெட்டது டெவ் ரைட். நான் இப்போ சேவ் பண்றேன். இப்போ நாம என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தா நார்மலா நோட் அப் ஜேஎஸ் ரன் ஆகுது. தெரியுதா? நோட் அப் ஜேஎஸ் ரன் ஆகுது ரைட். இப்போ நான் திரும்ப கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இதுவே என்பிஎம் டெவ் கொடுத்தா இந்த டெவ்ன்ற கமாண்ட் எடுக்காத ரன் பண்ணி கமாண்ட் கொடுக்கணும். அதனால தான் அப்போ நம்ம என்ன சொன்னா என்பிஎம் ரன் பண்ணுங்க டெவ்ன்ற கமாண்ட் அடுத்த ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நோட் பண்றேன். ஸோ இப்போ ரெண்டு விதமான கமாண்டையும் ஸ்கிரிப்டே நம்மளால எழுத முடியுது. சரியா? நோட் அப்ஜெக்ட்ஸ் இது நம்மளால எழுதுற விதம் உண்டு. இது வளமையா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சர்ல இது இருக்கும். அதனால அதையும் சொல்லிட்டேன் ரைட். ஸோ இப்படி ஒரு விஷயம், அதனால பிறகு குழம்ப கூடாது ரைட். வேற விஷயங்கள், வேற ஏதாவது கேள்விகள், வேற ஏதாவது இஷ்யூஸ், வேற ஏதாவது பிரச்சனைகள்? ரைட். வேற ஏதாவது கேள்விகள், வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு கேட்க இருந்து நீங்க சொல்லி அல்லது கேட்டு நான் அறகுறையா விட்ட விஷயங்கள் அப்படி என்னது இருக்கான்னு கேட்குறேன். ரைட். இல்ல. சரி. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். ஆம், அது சரி, கிளியர் என்னன்னு சொல்ல மாட்டானுங்க. எக்ஸ்பிரஸுக்கும் ஹெச்டிடிபிக்கும் என்ன? ஓகே ரைட். நல்ல கான்செப்ட். ஹெச்டிடிபின்றது ஒரு பில்டினா நாம வச்சுக்கிற ஒரு மொடியூல் டிராப்பா, நம்ம சர்வரை ரெடி பண்றதுக்கு வச்சுக்கிற ஒரு மொடியூல். ஆனா எனக்கு அதை விட ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா தான் நாம இதை பாக்குறோம், எக்ஸ்பிரஸ். அப்போ ஹெச்டிடிபியால பேசிக்கா ஒரு சர்வர் ரெடி பண்ண முடியும்டா. அதை தாண்டி அடுத்தடுத்த புனிதமான விஷயங்களை செய்யறதுக்கு நோட் ஜேஎஸ்ல ஒரு மிடில் வேர் பேக்கெண்ட் தான், ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் என்ன எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். அப்ப எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், நோட் ஜேஎஸ்ல ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஹெச்டிடிபிஎம் விட பெருசு, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஒரு சர்வர் லெவலில் கொண்டு வர போகும்போது பேக்கெண்டுக்கு நோட் ஜேஎஸ் மாதிரி சர்வர் லெவலோட சேர்த்து வரும்போது மிடில் வேற நம்ம எக்ஸ்பிரஸ் அப்பா வைக்கிறோம். ஹெச்டிடிபியால செய்ய முடியாத பல விஷயங்களை ஈஸியாக எங்களால் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி கான்செப்ட் தான் எக்ஸ்பிரஸ். சரியா? ரைட். இப்ப அதே விஷயம் தான். இப்ப நம்ம HTTP வச்சு ரிகவர் பண்ணி ஒரு சர்வர் உருவாக்கணும். அதே விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எக்ஸ்பிரஸ் வச்சு செய்யறோம். அவ்வளவுதான். அடுத்து வரும் அதுக்கு. ரைட். ஓகே தனுஷ்கா, வேற கேள்வி? ரைட். அப்ப எங்களோட தனுஷ்காந்த் கேட்டதுல இருந்து வரும் அப்படி எக்ஸ்பிரஸ்ன்ற கான்செப்டோட. சரியா? ரைட். அப்ப இந்த நோட்மேன் கான்செப்ட்ல இருந்து அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன், எக்ஸ்பிரஸ். அப்ப அடுத்த விஷயம், இப்ப இப்ப நாம எங்க இருந்து வரோம்னு பாருங்க வடிவா. ஜாவா ஸ்கிரிப்ட்ல தொடங்கி அப்படியே நோட் ஜேஎஸ்க்கு வந்து தென் அப்படியே அடுத்த டாபிக்கு வரேன், எக்ஸ்பிரஸுக்கு. சரியா? எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்க்கு வரும். இப்போ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் எடுப்போம். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னா நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஒரு நோட் ஜேஎஸ்ல ஒரு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்ல நாம ஒரு ஒரு இது என்ன தொழிற்பாடா செய்யணும்னு சொன்னா மிடில் வேற. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த ஏபிஐ பில்ட் பண்ற கன்செப்டுகளுக்கு ஹெச்டிடிபியால ஒரு சர்வர் ரெடி பண்ணா அவரை தாண்டி ஏபிஐ பேக் அண்ட் சர்வர்கள், இப்ப நம்ம ஹெச்டிடிபி சர்வர்ஸ் கன்செப்ட், அடுத்தது ஒரு நோமலா வெப் அப்புக்குரிய நடுவலான மிடில் வேஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஏரியா தான் நம்ம. அப்போ ஒரு HTTP என்ற ஒரு மொடியூலால செய்யக்கூடிய ஒரு விஷயம் போது அதோட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் எக்ஸ்பிரஸ். ஒரு பெரிய பேக்கேஜ் நம்ம மொடியூலா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப அடுத்த விஷயம் மொடியூலா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மிடில் வேர், என்னது? எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். அப்ப நம்மளோட பேக்கேஜ்ல இன்னும் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அதுக்கு நாம செய்ய போறோம் என்னது? என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ணுவோம் என்னடா? எக்ஸ்பிரஸ். அப்ப எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு மிடில் வேர், ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படும்? ஏபிஐ பேக்கெண்ட் கான்செப்ட்களுக்கு. ஒரு HTTPயோட வரும்போது அது ரொம்ப பெருசு, இது ஒரு குட்டி, இது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கணும். ஸோ ஆரிட ஃப்ரேம் ஒர்க் நோட் ஜேஎஸ். அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்து நீங்க இதுதான் விஷயம். தனுஷ்காந்த் கிளியரா? ரைட். அப்ப நம்மட சர்வருக்கு வரோம், இங்க டெர்மினலுக்கு வரோம். ஓகே டன். இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து இப்ப நான் இனி என்ன செய்ய போறேன்? சிம்பிளா நான் ஒன்று செய்ய போறேன். எங்களுடைய எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்ப எக்ஸ்பிரஸ் பேக்கெண்ட்ல வந்தா என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் நான் இனி சர்வர் கன்செப்டுகள் ஏபிஐ லெவல் ப்ரோக்ராம் பேக்கெண்ட்ன்றது நான் இனி ஃப்ரண்ட் கனெக்ட் பண்ணா எனக்கு ஏபிஐ வேணும். ஏன்னா ஒரு பேக்கெண்ட் சிஸ்டத்தையும் ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு தேவையான ஒரு விஷயம் தான் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக பாதிக்கிற விஷயம் தான் இந்த ஏபிஐ கன்செப்ட். என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் போட்டு நான் இந்த ஏபிஐ கனெக்ஷன்ஸ்க்காக எக்ஸ்பிரஸ் முடியல பாதிக்கணும். அப்போ என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ். அப்போ என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் ஒரு கமாண்டை கொடுத்து ரன் பண்ணும்போது யூ கேன் சி தட் நம்மளோட பேக்கேஜ்ல அதுகள் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஹியர் யூ கேன் சி தட் ரைட். ஸோ ஹியர் எக்ஸ்பிரஸ் பேக்கேஜ் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பேக்கேஜ் லொகேஷன்ல நோட் மாடியூல்ஸ்லாம் அந்த ஃபைல் ரைட். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு.
சரி, அப்ப நாம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கன்செப்டுக்கு வருவோம். சரி, அப்ப ஏன் இப்ப இந்த எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம்? நாம அதே விஷயத்த, அதே கன்செப்டை நாம இன்னும் வந்து பெர்ஃபெக்டா செய்ய போறோம். என்னென்ன ரிக்வெஸ்ட் கிடைச்சால் என்னென்ன விஷயம் நடக்கணும், அதுக்கு லிசனிங் என்ன, அதே HTTP விஷயத்தை அட்வான்ஸா செய்ய போறோம், கொஞ்சம் பெருசா செய்ய போறோம். ரிக்வெஸ்ட், ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி செய்ய போறோம். அதுக்காக நாம எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வாரன் என்னுடைய பேக்கேஜ் இந்த கன்செப்ட் வளர்த்து நான் என்ன செய்யறேன், கமெண்ட் பண்றேன். கமெண்ட்ல 2 கமெண்ட் இருக்கு, சிங்கிள் லைன், மல்டி லைன் கமெண்ட். நான் கமெண்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நான் ஒரு கமாண்டை செய்ய போறேன். என்ன கமாண்ட்? இப்ப மேல இருக்கிற அதே மாதிரி இப்ப எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நான் சர்வரை உருவாக்க போறேன். அப்ப இங்க HTTP எனக்கு இனி தேவையில்லை, ஏனென்ற எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஸோ அப்ப நான் கன்ஸ்ட்ல எக்ஸ்பிரஸ் ஒரு அளவு உருவாக்குறேன். ஓகே, அவர் எங்க இருந்து விட போறார்? அவர் ரிக்கர் தான் பண்ண போறோம். ஆனா நான் இப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கிற பேக்கேஜ்ல இருந்து அப்ப ரிக்கர் பண்றதுல நான் இனி காட்டலாம் எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இனி எனக்கு ஒரு சர்வர் உருவாக்கணும். நான் எப்படி மேல இங்க சர்வர் உருவாக்கணும், நான் அது மாதிரி இங்க கன்ஸ்ட் சும்மா ஒரு பேர் வைப்பேன், ஆப்னு சொல்லி. இந்த ஆப்ன்றது யாரும் இல்ல, எக்ஸ்பிரஸ்ல ஒரு அடுத்த வெர்ஷன், அவ்வளவுதான். நீ சர்வர் கிரியேட் பண்ண அப்படிலாம் தெரியல. நார்மலாவே எக்ஸ்பிரஸ் இனி இனிஷியலைஸ் ஆயிரும் அது சர்வர். ஸோ இங்க நான் HTTP கிரியேட் சர்வர் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிலாம் இல்லை. இங்க பேசிக்கா ஆப் பண்ணா ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு சர்வர், ஒரு மிடில் வேர் ரெடி ஆயிரும். இது வளவும் சரி, இது வளமே அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இனி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸை நான் செட் API லெவல்ஸை கொடுக்க முடியும். அப்பால இப்ப இனிமே இந்த ஆப்புக்கு கணக்கு விஷயம் இருக்கு. இதை நாம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் சொல்லுவோம். ஒன்று கெட் பண்ண முடியும், புட் பண்ண முடியும், டிலீட் பண்ண முடியும், போஸ்ட் பண்ண முடியும். அதாவது டேட்டாக்களை போடுறதுக்காக பாவிக்கிற கேட்வேஸ் எல்லாத்தையும் நாம போஸ்ட்னு சொல்றோம். இருக்கிற டேட்டாவை மோடிஃபை பண்றதுக்காக கொடுக்கிற லிங்க் எல்லாத்தையும் புட்னு சொல்றோம். இருக்கிற டேட்டாவை அழிக்கிறதுக்கு பாவிக்கிறது டிலீட்னு சொல்றோம். இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்க்கறதுக்கு பாவிக்கிறது கெட்னு சொல்றோம். நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை இப்ப எடுத்து பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்ப அப்பால கெட் பண்ணுங்க. எப்ப கொடுபட்டால், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுபட்டால், என்ன ரிக்வெஸ்ட், இப்படி ஸ்லாஷ் கொடுபட்டா, அப்ப லோக்கல் கோஸ்ட்ல ஸ்லாஷ் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுபட்டா ரிக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் வேண்டுங்க, வேண்டி ஒரு வேலையை செய்யுங்க. பேசிக்கா ஒரு வேலை என்ன செய்யுங்க, ஒன்றும் இல்லை, ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுங்க. என்னது? ஹலோ, திஸ் இஸ் ஜான் புக்கர். ஸோ திஸ் இஸ் ஜான் புக்கர். அப்ப நார்மலா ஆப் கெட் ஸ்லாஷ், அப்ப என்னது, இப்ப வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப இந்த ஆப்பை லிசன் பண்றேன், ஆப் டாட் லிசன். ஓகே, என்ன போட்டோம்? அதே தான் 3000. ஓகே, ஆப்பை லிசன் பண்றேன் 3000. ஸோ ஆப்பை லிசன் பண்றேன் 3000. அப்ப ஆப்ன்றதை லிசன் பண்றேன் 3000. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் இப்ப நான் உருவாக்கி இருக்கிற எக்ஸ்பிரஸை பயன்படுத்தி உருவாக்கிற சர்வர். இதை நான் ரன் பண்ண போறேன். இப்ப சர்வ் பண்றேன், டெர்மினலுக்கு போறேன். ஆமா, அது ப்ரீ டிஃபைன்ட் இல்ல, நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட். இது நான் மாத்தி காட்டணும் இப்ப இந்த ஸ்லாஷுக்கு. சரியா? ரைட், இப்ப நாம இது இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தால் அப்படின்னு நான் காட்டுறேன். ரைட் ரைட், இப்ப விஷயம் என்ன சொன்னா, பேசிக்கான கன்செப்ட். நான் இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ரன் பண்றேன், NPM ஸ்டார்ட் பண்றேன். ஸோ Node.js ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட், NPM ஸ்டார்ட் பண்ணிட்டு Node.js ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட், இப்ப கவனிச்சு பாருங்க. நான் லோக்கல் ஹோஸ்ட்ல போய் 3000 கொடுக்குறேன் பாருங்க, திஸ் இஸ் ஜோன் புக்னு வருது. என்னன்னு வந்தாருன்னா, இது உண்மையிலே இப்படி கொடுத்தா அந்த அர்த்தம் இப்படி ஸ்லாஷ் மீனிங். அப்ப ஸ்லாஷ் கொடுத்தா திஸ் இஸ் ஜோன் புக்னு வருது. ஸோ பேசிக்கா என்ன நடந்திருக்கு, ஒரு ரிக்வெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். என்ன ரிக்வெஸ்ட்? லோக்கல் ஹோஸ்ட்ல ஸ்லாஷை கொடுத்துருக்கு. ஸ்லாஷை கொடுத்ததால அது ஹலோ ஜோன் புக்னு வருது. ரைட், இப்ப இந்த ஸ்டாப் பண்றேன். நான் NPM ரன் டேப்பை கொடுக்குறேன். அப்பதான் நல்லா நான் சர்வ் பண்ண ஓகே. ஓகே, நோட் பண்றேன் எடுத்துக்காரு. இப்ப நான் இதுல கொடுக்குறேன் பாருங்க, இன்னொரு அப்பர் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, இன்னொரு API கொடுக்குறேன். அப்பால கெட் கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷ் ஹாய் அல்லது வெல்கம் கொடுக்குறேன். இப்பயும் அதே கன்செப்ட், ரிக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் பண்ணுங்க. இது பில்ட் நார்மலா டிஃபைன்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் மெத்தட். ரைட், ஒரு ஃபங்க்ஷன் வரட்டும். ரைட், ஓகே, பேசிக்கா சொன்னா ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன செய்யப்படுங்க, ஸ்லாஷ் கொடுத்தா திஸ் இஸ் ஜோன் புக்னு வரணும். வெல்கம் கொடுத்தா ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு Workers World. ஸோ Workers World. அப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் சர்வ் பண்ணிட்டு இங்க ரன் ஆயிட்டு இருக்கு சர்வர். வடிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நோட் பண்ணல. ரைட், இப்ப நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் கன்செப்ட் இருக்குது. ஓகே, சர்வரை ரன் பண்ணிட்டேன். இப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்தா இப்படி, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்கு. நான் இப்ப இங்க போறேன், ஸ்லாஷ் கொடுத்து, இப்ப நார்மலா லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் இப்படி கொடுத்தா ஹலோ ஜோன் புக்னு வரும். இதே விஷயத்துல நான் பாருங்க, ஸ்லாஷ் வெல்கம் கொடுக்குறேன்.
இப்ப அதுக்குரிய அவுட்புட் வருது, வெல்கம் டு ஃபோக்கஸ். ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன ரிக்வெஸ்ட் கொடுப்படுமோ, என்ன பேஜ் ரிக்வெஸ்ட் கொடுப்படுதோ அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை இங்கே தந்துட்டோம். ஸோ அப்போ என்னால் என்ன செய்ய முடியுது, இந்த சர்வரை கிரியேட் பண்ணி ரன் பண்ண மட்டும் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் இதுதான் அந்த ரிக்வெஸ்ட், அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் எழுத முடியுது. இதுதான் நம்ம செஞ்சிருக்கிற ஒரு எக்ஸ்பிரஸால உருவாக்கி இருக்கிற ப்ராப்பர் சர்வர் கன்செப்ட். இது ஒரு ஏபிஐ லெவல்ஸ்ல நாம பாதிக்கணும். இந்த ஸ்லாஷ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா திஸ் இஸ் த ஹோம் கன்செப்ட். அதாவது ஒரு பேசிக்கா இனிஷியலா நம்ம ஸ்லாஷ்ன்றதுலாம் தொடங்குறோம், ரூட்டை சொல்றோம். ஸோ தட் இஸ் தி ஏரியா பேசிக்கா சொன்னா. அப்ப இதுதான் விஷயம். அப்ப நாம இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருக்கோம். இது ஒரு ரூட் கன்செப்ட். இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், இனிஷியலா நம்ம இந்த விஷயங்கள் பார்த்துக்கோம். இப்ப ரைட், நம்ம கிட்ட ஒரு ஏபிஐ கன்செப்ட், இதை நாம இப்படித்தான் ரன் பண்ணி பார்க்கலாமா, ப்ரௌசர்ல தான் போய் பார்க்க போறோம்னா இல்லவே இல்லை. நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியும். அதுக்கு இருக்கிறவர் தான் யாருங்கிற போஸ்ட்மேன். அப்ப ஏபிஐ லெவல்ஸ், இதெல்லாம் ஏபிஐ. அப்ப இப்ப உங்களுக்கு புரியணும், இதெல்லாம் வேற. இப்ப ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்பேஸ், நம்ம இந்த பேக் அண்ட் ரன் ஆகி வெளியால வந்து நிற்குது. இந்த லிங்கை கொடுக்கும் போது அது எங்களுக்கு அவுட்புட் தருது. அந்த அவுட்புட் எடுத்து பிறகு ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுறது வேற கதை. அந்த ஏபிஐ நம்ம எங்க செக் பண்ணி பார்க்கலாம், இந்த கெட் புட் போஸ்ட் எல்லாத்தையும் எங்க செக் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா, அடுத்தது அவங்களுக்கு இருக்க போறவர் அவர் தானே யாரு, யாருடாப்பா, போஸ்ட்மேன். ரைட். அப்ப பேசிக்கா அடுத்தால யாரு, போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன்ன்றது நாம ஏபிஐஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டூல். ஏன், என்னோட பேக்கெண்ட் மட்டும் தானே இருக்கு, அது ஒரு லிங்கம் மட்டும் தானே தரப்போற, அது என்ன அவுட்புட் தரமென்று நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான் இந்த போஸ்ட்மேன். ஏன்னா என்னோட ஃப்ரண்ட் எண்ட் இப்ப இல்ல, ஃப்ரண்ட் எண்ட் பிறகு தான் ரெடி ஆவார், அதை பிறகு இங்க கனெக்ட் பண்ண போறோம். இப்ப இங்க சரியா பிள்ளையான்றதை நாம பாக்குறதுக்கு போஸ்ட்மேன் ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். ரைட். சரி, அது ஒன்றும் இல்ல. நம்ம தெளிவா சொன்னோம்னு சொன்னா, இப்ப ப்ரௌசர்ல போய் பாக்குறோம் தானே, ப்ரௌசர்ல போய் நம்ம இப்படி லோக்கல் ஹோஸ்ட் இந்த விஷயத்த இப்படி எல்லாத்துக்கும் ப்ரௌசர்ல போய் பார்க்கல, அது டேட்டா கொடுத்து எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஏபிஐ இங்க வச்சு பார்க்காம நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் யாரு, போஸ்ட்மேன். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸோ போஸ்ட்மேன் போய் செக் பண்ணீங்கன்னு சொன்னா, போஸ்ட்மேன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் போஸ்ட்மேன் வருது. ஸோ டவுன்லோட் போஸ்ட்மேனுக்கு போங்க. போஸ்ட்மேனை டவுன்லோட் பண்றதுக்கு போஸ்ட்மேன் டவுன்லோடு போய் நீங்க போஸ்ட்மேனை டவுன்லோட் பண்ணிட்டா காணும். ஸோ போஸ்ட்மேனை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வரும். ரைட். ஐ வில் ஷோ இட் டு யூ. ரைட். ஸோ போஸ்ட்மேன், போஸ்ட்மேனோட ஒரு சாஃப்ட்வேர். ரைட். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லிக்கொள்ளும், நீங்க சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள்கிட்ட போஸ்ட்மேன் ஒரு ஏரியா இருக்கு. ரைட். பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இப்போ ஆர்டிஸ்ட் டெக் ஒர்க் பிளேஸ்னு நான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாருங்க என்னென்ன போஸ்ட்மேன் கன்செப்ட் இருக்குது, நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். ஸோ இனிஷியலி நம்ம கிட்ட இப்படி எம்டியா ஒரு ஏரியா இருக்கு, இவ்வளவு தான். இப்படி ஒரு ஏரியா வந்திருக்கு. நீங்க போஸ்ட்மேனை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்கள்ட்ட இப்படி ஒரு ஏரியா வந்திருக்கு. இப்போ இதுல நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், நான் ஒரு புதுசா ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்க போறேன். ரைட். ஸோ நான் கிளிக் பண்றேன். அது உங்களுக்கு இப்படி ஒரு ஏரியாவை கொண்டு ஒரு என்ன போஸ்ட். இதுல பாருங்க கெட் மெத்தட் தானே நீங்க யூஸ் பண்ண போறீங்க, டேட்டாவை பார்க்க போறீங்க. அப்ப கெட் மெத்தட், அதான் app டாட் கெட். இன்னும் app டாட் புட் இருக்கு, app டாட் delete இருக்கு, அப்படிலாம் கணக்கு விஷயங்கள் இருக்கு. நான் app டாட் கெட், அப்ப app டாட் கெட் மெத்தட் கெட்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செய்ய போறேன் http localhost என்ன போர்ட் நம்பர் 3000 ஸ்லாஷ் என்று கொடுத்தா ஒரு அவுட்புட் காட்டும். சென்ட் பண்றேன்னு பாருங்க, எனக்கு அவுட்புட் வந்து ஹலோ திஸ் இஸ் உங்களுக்கு தான் காட்டுது. இதே ஸ்லாஷ்ல நான் இனி வெல்கம்னு கொடுக்குறேன். ஸோ வெல்கம் கொடுத்து சென்ட் பண்ணா அதுக்கு அவுட்புட் இங்கே காட்டும், வெல்கம் டு. ஸோ அப்போ நான் என்ன ஏபிஐ இருக்கோ அந்த ஏபிஐ லிங்குக்குரிய அவுட்புட்டை நான் சென்ட் பண்ணி இங்கே சர்வரை ரன் பண்ண விட்ட பிறகு சர்வர் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. போஸ்ட்மேனில் வந்து நான் அதுக்கு ஒரு ஏபிஐ டைப் பண்ணி இங்கே பார்க்கலாம் என்ன அவுட்புட் இங்கே வந்துடும். இதுதான் போஸ்ட்மேன் நாம செய்யறதுக்கான விஷயம். ஸோ இந்த ப்ரௌசர் எனக்கு இனிமே என்னது எங்களுக்கு தேவைப்படாது, இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நான் கோடிங் அடிக்கிறேன், சர்வரை ரன் பண்ண வரேன், அந்த சர்வர் வேலை செய்தா இல்லையா, என்ன அவுட்புட், என்ன கன்செப்ட், என்ன ஸ்டேட்டஸ், ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா, ரிக்வஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா, சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரா, எல்லாத்தையும் இங்கேயே பார்க்கலாம். எனக்கு இனி அந்த கன்செப்ட் தேவை. அப்போ ஒரு நார்மலா போஸ்ட்மேன் எனக்கு இந்த ஏபிஐ லெவல் செக்கிங்கை ப்ராப்பரா செஞ்சு தரும். இதுதான் நாம செய்யற அடுத்த கன்செப்ட். இது இவ்வளவும் புரிஞ்சுதான். இந்த போஸ்ட்மேன் ஏன் யூஸ் பண்றோம், எக்ஸ்பிரஸ் சர்வர் கன்செப்ட். இப்போ எக்ஸ்பிரஸ் சர்வரை நம்ம யூஸ் பண்ண இந்த கோடிங். ஸோ இனிமே இவர் தான் அந்த எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண சிலது போஸ்ட்மேன் செக் பண்ணது, இதெல்லாம் கிளியரானு கேட்குறேன். யாருக்கு அது பிரச்சனைகள் இதுல? ரைட். போஸ்ட்மேன ஒரு திருப்பி சொல்றேன்.
சரி, இப்ப போஸ்ட்மேன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னாடாப்பா, இதெல்லாமே ஒரு ஏபிஐ டாப்பா. ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்பேஸ் லிங்க். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ரைட், இப்ப உங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரை ரெண்டா பிரிக்கலாம். வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. கணக்கு பேர் தெரியாமலே தான் சும்மா பார்த்துருக்கீங்க. வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. சாஃப்ட்வேரோட ரெண்டு பக்கத்தை பிரிப்போம். ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். இந்த பேக் எண்ட்ன்றதான் அப்புறம் அங்கால டிபியோட கனெக்ட் ஆக போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னும் நம்ம அதுக்குள்ள வரல, மங்கோக்குள்ள நம்ம இன்னும் வரல. ஜஸ்ட் பேக் எண்ட்ல நாம எழுதுறது எல்லாத்துக்கையும் லொஜிக்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ லொஜிக்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ், ப்ரோக்ராமிங்ஸ், கான்செப்டுகள் எல்லாமே இங்க வரும். சரி, இப்ப இந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த யூசர் பார்க்க போறது இல்ல. யூசர் பார்க்க போறது ஃப்ரண்ட் எண்ட் தான். ஃப்ரண்ட் எண்ட் தான் இந்த பேக் எண்டோட கனெக்ட் ஆகி டேட்டாவை எடுக்க போகுது. விளங்கிக் கொள்ளுங்க இந்த விஷயத்த முதல். ரைட், இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த லொஜிக்ஸுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டேட்டாவா நேரா யூசருக்கு போக போறது இல்ல, ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் போக போகுது. அப்ப இது ஒரு தனி ஏரியா. இதுல நான் ஒவ்வொரு ரிக்வெஸ்டையும் இந்த பேக்கெண்டுக்கு கொடுக்கும்போது, இந்த பேக்கெண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தருது. அந்த ரெஸ்பான்ஸை தான் இந்த யூசர் பாக்குற. அப்போ ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது. வடிவா கொஞ்சம். அப்ப ஸ்லாஷ் கொடுத்தா ஒரு ரிக்வெஸ்ட், ஸ்லாஷோட ஒரு வெல்கம் கொடுத்தா ஒரு ரிக்வெஸ்ட், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட்களை தான் நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. அப்ப ஒரு லோக்கல் ஹோஸ்ட்ல 3000 போர்ட் நம்பர்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்டோட இது ஏபிஐ. தென் லோக்கல் ஹோஸ்ட்ல 3000 ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல வெல்கம்ன்றது ஒரு ஏபிஐ. இந்த ஏபிஐ கொடுத்தா அது ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அந்த ரெஸ்பான்ஸை இந்த ஃப்ரண்ட் அண்ட் வேண்டி யூசருக்கு காட்ட போறாரு அப்படின்னு. ஸோ அப்ப இப்ப கேள்வி என்னடா, அப்ப ஃப்ரண்ட் அண்ட் இப்போ உன்னிட்ட இல்ல கையில. அப்ப நீ எப்படி ஃப்ரண்ட் அண்ட் சரியா காட்டுப்படுதா இல்லைன்னு கண்டுபிடிக்கல. அப்ப ஒவ்வொரு ஏபிஐ கொடுக்கும்போது அந்த அவுட்புட் எங்க பாப்பீங்க ப்ரோ, எப்படி போய் பாப்பீங்க? அப்ப அந்த ஒவ்வொரு பேக்கெண்டுக்குமான ஒவ்வொரு ஏபிஐக்குமான அவுட்புட் என்ன அப்படின்றத நீங்க செக் பண்றதுக்கான ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஆள் தான் போஸ்ட்மேன். இந்த போஸ்ட்மேனோட வேலை என்னன்னா, சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அந்த சர்வருக்குரிய ஒவ்வொரு ஏபிஐயும் நம்ம கொடுத்து பார்த்தோம்னா, அந்த போஸ்ட்மேன் எங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுக்க வேண்டிய அவுட்புட் வருதா இல்லைன்றது இங்க காட்டுவார். அவர் தான் இந்த போஸ்ட்மேன் செய்யற வேலை. ஆக்சுவலி அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்னட்ட ஒரு பக்கம் சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு கோடிங் அடிச்சிருக்கேன், சர்வரை உருவாக்கி இருக்கேன். அந்த சர்வர்ல இது ஒரு ஏபிஐ. இது ஒரு ஏபிஐ என்ன, நீங்க முன்னுக்கு அமைச்சுக்கணும். சர்வருக்குரிய போர்ட் நம்பர் 3000, லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஸ்லாஷ் திருப்ப லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஸ்லாஷ் வெல்கம் அப்படின்னு அமைச்சுக்கணும். அதான அந்த ஏபிஐ லிங்க். ஸோ அப்ப அந்த ஆப்ல இந்த கெட் லெவல் கான்செப்டை நம்ம ரன் பண்ண விட்டுருக்கோம். ஸோ இங்க நோட் மோட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் போஸ்ட்மேன்ல போய் அப்ப கெட் மெத்தடை பாவிக்கிறேன். கெட் மெத்தட் பாத்தீங்கன்னா, நான் இங்க ஆப்ல சர்வர்ல கெட் மெத்தட் போட்டுருக்கேன் டேட்டாவை பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் HTTP லோக்கல் ஹோஸ்ட்ல 3000ன்றது இது உங்களுக்கு தெரியும், சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு இது. தென் அதுக்கு பிறகு ஸ்லாஷ் வெல்கம்னு கொடுத்து சென்ட கொடுத்தா, ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணினா, இந்த ரிக்வஸ்ட் போது அது சர்வருக்கு அங்க போய் ரிக்வஸ்ட் கொடுத்தா அது இங்க என்ன தந்திருக்கு, ஸ்லாஷ் வெல்கம்னா என்ன மெசேஜ் தரணுமோ அதை திருப்பி எனக்கு அவுட்புட்ல அது காட்டுவீங்க. சப்போஸ் இங்க பாருங்க, வெல்கம் டு கூகல்ஸ் வேர்ல்டுன்னு காட்டுது. அப்ப எங்களுக்கு புரியுது, ஓகே இந்த ஏபிஐ சரியா வேலை செய்யுது. அப்ப இனி என்னத்தை கொடுக்கலாம், இதோட நீ ஃப்ரண்ட் எண்ட கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட் என்ன செய்வார், இந்த ஏபிஐ கோல் பண்ணா அவருக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை அவர் அழகா வடிவாக காட்டுற வேலை அவற்றது. பட் இந்த டேட்டா சரியா வருதுன்றதை செக் பண்ணலாம். அப்போ ஒரு ஆள் இனி பேக் எண்டா ஃபுல்லா செக் பண்ணி கொடுக்கலாம் போஸ்ட்மேன் வச்சு. அவருக்கு திரும்ப ஃப்ரண்ட் எண்ட் வந்தா தான் நான் பார்ப்பேன் முன்னு பக்கம் எப்படி இருந்தா, அது தேவையில்லை அவருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆகணும்னு அவசியம்லாம் வெயிட் பண்ணிடுது. அது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு பண்ணி, இது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு, ரெண்டும் கனெக்ட் பண்ணா சரி. இதுதான் நார்மலா நடக்கிற போஸ்ட்மேன்ல நடக்கிற செக்கிங் விஷயம். இது நார்மலா சர்வர்ல இருந்தது ப்ரௌசர்லேயே போய் செக் பண்ணுவாங்க. ஆனால் போஸ்ட்மேன் இஸ் பெட்ஸ் ஒன் லைக் டு என்னது என்கேஜ் பண்றதுக்கு எல்லாத்தையும். இதுதான் அந்த விஷயம். புரிஞ்சுதா? ரைட், இப்ப கான்செப்டுக்கு வரும். தேங்க்ஸ் ஸோ மச். சரி, இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னா, ரைட். ஸோ ஆல்ரைட், just creating a new some slide, right? Okay. ஓகே, கான்செப்ட் என்னன்னு சொன்னாடாப்பா. ரைட், தேங்க்ஸ் ஸோ மச் மேன். ரைட், விஷயத்துக்கு வரும். இப்ப இனிஷியலி நாம இனி அடுத்த பாயிண்ட் வருவோம். ரைட், இப்ப போஸ்ட்மேன் கான்செப்ட் இதன்படி தான் நாம வந்து எங்கட ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அப்புறம் ரூட்ஸ் எல்லாம் இருக்குடா. அப்ப அதெல்லாம் நம்ம போக போக ஹெவியா பார்ப்போம். அப்புறம் எங்க ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அப்ப வருவோம். இப்ப மிடில் வேர் கான்செப்ட் வரும். ஸோ இதுக்கு பிறகு மிடில் வேர் நார்மலா இப்படிதான் ரன் ஆகுது அப்படின்னு புரியும். அதுக்கு நடுவில் நாம இந்த நெக்ஸ்ட் மிடில் எல்லாம் கற்றுனா, மிடில் வேர் ரன்னிங் எல்லாம் எழுதினாங்கன்னா, இந்த ஹோம் இப்ப ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்க. ரைட், எங்கட
அட்மின் பேஜுக்குள்ள போறதா அட்மின் பேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லொக்கினுக்கு போய் தான் வரணும். லொக்கின் செட் பண்ணப்பட்டு தான் மட்டும் தான் அட்மின் பேஜுக்குள்ள விடணும். அப்படின்றதெல்லாம் நம்ம ரூட் செட் பண்ணிருந்தாங்க என்ன. சரியா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிடில் வேர் ரன் பண்ணாங்க. நாம நார்மலா ஆப் செய்யறோம். அந்த ஆப்ல வந்து ஒரு மிடில் வேரை நாம ரெடி பண்ணி விட்டோம்னா அங்க போகாமல இங்க வராது. ஸோ அப்படி ஒரு விஷயம் செஞ்சுனாங்க. ரைட் அதை சரி திருப்பி கதைக்கிறேன்னா நான் கதைக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா வடிவா கொஞ்சம் கொள்ளுங்க. நம்ம கிட்ட இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த வெல்கமுக்கு போகணும் என்று சொன்னா முதல் அட்மின் வந்து யூசர் வந்து அட்மின் தான் அப்படின்னு செட் பண்ணிருக்கணும். இல்லாட்டி விடக்கூடாது அப்படின்னு இப்போ. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் ஒரு வேலை செய்யுது. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுது என்னத்த கிடைக்கிற ரிக்வஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் ஓகே யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸை ரெடி பண்ணுது. ரைட், ஒரு ஃபங்க்ஷன்ஸை ரெடி பண்ணுது. அப்படியே கொஞ்சம் ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுது ரிக்வஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் ஆஸ் வெல் as நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் யாரு? இதுக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்த யாரு? இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது யாரு? இவர். இப்ப இந்த கோடிங் ஓர்டர்லடாப்பா இவருக்கு அடுத்தவர் யார்? இவர் தானே. இவருக்கு அடுத்தவர் இவர். ரைட், அப்ப வடிவா கவனிச்சுக்கணும். இந்த ஏரியால வந்து அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா கன்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றேன். இஸ் அட்மின் அப்படின்னு ஒரு ஆளு ரெடி பண்றேன். நான் சும்மா ஒரு வேரியபிளுக்கு ரெடி பண்றேன். இஸ் அட்மின் ட்ரூ அப்படின்னு வைக்கிறேன். இஸ் அட்மின் ட்ரூ. இப்ப நான் இஃப் இஸ் அட்மின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் இஸ் அட்மினுக்குள்ள ட்ரூ இருந்தால் ஓகே, ட்ரூ இருந்தா நீங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். வடிவா கொஞ்சம் எல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா ரைட், எல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்க போறீங்க, சென்ட் பண்ண போறீங்க. சாரி, access is denied. வடிவ கவனிச்சு கொள்ளுங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா நான் வெல்கமுக்கு போறேன். ஒரு ஆள் நேரா வெல்கமுக்கு போறேன். எப்படி இருப்பேன்? எங்க சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. வழியா தெரியுதா? சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. போஸ்ட்மேனுக்கு போறேன். எஸ், போஸ்ட்மேனுக்கு போறேன். ஸோ போஸ்ட்மேன லோக்கல் ஹோஸ்ட் வெல்கம்னு கொடுக்க போறேன். சரியா, திருப்ப சென்ட் பண்ண போறேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. சென்ட் பண்ண போறேன். இப்போ சென்ட் பண்ணா உடனே இவர் இங்க வர மாட்டார். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா போஸ்ட்மேனுக்கு வந்து நான் லோக்கல் கோஸ்ட் 3000 வெல்கம் கொடுத்து சென்ட கொடுக்க வலிக்கிட்டா அவர் நேரா இந்த சர்வர்ல இங்க வர மாட்டார். அவருக்கு மேல இருக்கிற இவர்கிட்ட தான் போவார். ஏனண்டா இந்த ஆப் என்னத்தை யூஸ் பண்ணுது? நெக்ஸ்ட் கூடிய ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணது சொல்லியாச்சு. அப்ப இங்க வார எல்லாரும் முதல் இங்க போவேணும். ஆட்டோமேட்டிக்கா போய்தான் இங்க வருங்க. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த வெல்கம் நான் கூப்பிட்டாலும் உடனே இங்க வராமல இந்த ஆப் இந்த யூஸுக்கு போகும், இந்த மிடில் வேருக்கு போகும். இதைத்தான் மிடில் வேர்னு சொல்றோம். இந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கும். ஓகே, அட்மின் ட்ரூவா இருக்கா? ராமா அட்மின் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டுக்கு நான் இங்க வரலாம் விட்டு இல்லாட்டி access is denied. இப்ப நான் அட்மின் ட்ரூன்னு தானே போட்டுக்கேன். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்வ் பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ ரன் பண்றேன். போஸ்ட்மேனுக்கு போறேன், சென்ட் பண்றேன். ஊக்கஸ் வேர்ல்டுன்னு வந்துட்டு ஓகே. இதுல ஒரு விளையாட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன விஷயம் அனுப்புதுன்னு சொன்னா இதுல நான் இப்ப அட்மின்ன்றதை ஃபோல்ஸ் ஆக்கி விடுறேன். ஃபோல்ஸ் ஆக்கி விடுறேன். இப்ப அட்மின் ஃபோல்ஸ் இல்ல. அப்ப இஸ் அட்மினுக்குள்ள வருவாரா? வரமாட்டேன். வராட்டி என்ன வரும்? ரெஸ்பான்ஸ் சாரி access denied. நெக்ஸ்ட்டுக்கு போகாது. அப்ப இப்ப வெல்கம் ட்ரை பண்ணினாலும் கூட இங்க வர விடாது இது. ஏன்னா இந்த பொசிஷன் என்ன செய்யுது? ஏன்னா இது தடுக்குது. ரைட், இப்ப நான் போறேன், சென்ட் பண்றேன். சாரி access is denied வருது. ஏன் சாரி access denied? ஏன்னா இங்க அட்மின் அவர் செட் பண்ணி விடல. சோ இப்ப நான் இந்த ஏரியாக்குள்ள வாரதா இருந்தாலே இவர்கிட்ட போய்த்தான் இவர்கிட்ட வரும். இதான் மிடில் வேர். இவர்கிட்ட போனா இவர் செக் பண்றாரு, இவர் அட்மினா இல்லைன்னு பார்த்துட்டு தான் விடுறாரு. இல்லாட்டி இவருக்குள்ள போடும். அப்ப கடைசி வரைக்கும் இதுக்குள்ள போயிடலாம். ஸோ நேரா என்னால இப்ப ஏபிஐக்குள்ள போக முடியாது. ஏன்? அந்த வேரியபிள் செட் ஆயிருந்தா மட்டும் தான் போகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஒரு மிடில் வேர் செய்யற வேலை. இந்த விஷயம் புரிஞ்சுதான்? இப்படி கணக்கு விஷயங்கள் செய்யலாம். இது இனிஷியலா உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். ஒரு மிடில் வேர் வித் கண்டிஷன் இப்படி ரன் ஆகுது. அப்ப நாம இது எத்தனையும் எழுதலாம். இந்த ஏபிஐக்கு எழுதலாம், திருப்ப இதே மாதிரி இந்த ஏபிஐக்கு எழுதலாம். இப்படி எத்தனை எத்தனை ஏபிஐக்கு எத்தனை ரிக்வெஸ்ட்டுக்கும் நாம் இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணி எழுதலாம். அந்த நெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எழுதலாம். இது எத்தனையும் எழுதலாம். இதான் மிடில் வேர் கன்செப்ட் என்று சொல்ற ஒரு பேசிக் சர்வர் மிடில் வேர் கன்செப்ட். கிளியரா யாருக்கு அது பிரச்சனை இருக்கிற மாதிரி இதுல புரிஞ்சுட்டுதான் என்ன நடக்குதுன்னு சொல்லி? இதுல கிளியரா விளங்காட்டி பிரச்சனை இல்லை, கேளுங்க, தாராளமா கேளுங்க. எந்த இஷ்யூவும் இல்லை.
எது விளங்கலன்னு கேளுங்க, விளங்காட்டி அப்ப. ரைட், ஓகே டன். சரி. இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இனிஷியலி இதுதான் நடக்குது. இப்போ பேசிக்கா உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இதுதான். ரைட் அப்ப, யா ஓகே. ஸோ அப்போ இல்ல அத அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் சொல்ல லேட் ஆனாலுமே நான் இப்ப யோசிக்க வேண்டியிருக்குல்ல, ஒருத்தருக்கு விளங்கலையா, விளங்கிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதான் ரைட். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இதுதான் விஷயத்துக்கு வரும். இப்ப நாம அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அப்ப நாம நார்மலா இப்ப அடுத்த விஷயம், இப்ப லோக்கல் ஹோஸ்ட் இந்த கன்செப்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சரி. இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப மிடில் வேர்ன்ற இந்த விஷயம் இருக்கு. அடுத்த விஷயம் நம்ம அடுத்தது படிச்ச என்னது அப்பா படிச்சுனாங்க. அதுக்கு பிறகு நாம டேட்டாக்களை நீ கொடுக்கணும் எடுக்கணும். இந்த முறைக்கு ஆப் டாட் கெட் மட்டும் தான் நான் பாவிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன டேட்டாவை எடுத்து பாக்குறது மட்டும் தான் வேலையா, போடணும், எடுக்கணும், டிலீட் பண்ணணும், பிறகு இருக்கிறத அப்டேட் பண்ணணும். அப்ப கணக்கு வேலை இருக்கு. ஸோ நார்மலா போஸ்ட் இருக்கு, தென் கெட் இருக்கு, தென் delete இருக்கு, தென் புட் இருக்கு. இந்த மாதிரி ஏபிஎஸ் நாம ரெஸ்ட் ஃபுல் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதுகளை செக் பண்ணி பார்க்க தான் நமக்கு போஸ்ட் பண்றது. அப்ப நம்ம அதுகளுக்காக யாரை பயன்படுத்த போறோம்னு சொன்னா அவர் தான் ஜேசன். ஸோ ஜேசன்ன்றது ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொன்னா இனிஷியலா நாம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மோடியூல அப்ப நாம இங்க டேட்டாக்களை எப்படி கொடுத்து எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ரைட், ஒரு கேர்லி பிரேஸ் ஒரு கேர்லி பிரேஸ். இங்க வந்து நாம ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள நேம்ன்றது அட்ரிபியூட், தென் கொலன் போட்டு அதுக்குரிய வேல்யூ ஜோன், தென் கமா, தென் ஏஜ் ஒரு 60. ரைட், இதுக்கு டபுள் கொட்டேஷன் தவிர. ரைட், ஓகே. ஸோ அப்போ பேசிக்கா சொன்னா இது ஒரு டேட்டா, இது ஒரு கன்செப்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், இதைத்தான் ஜேசன் ஃபைல்னு சொல்லுவோம். அப்ப நம்ம டேட்டாவை இப்படி கொடுக்கலாம் எடுக்கலாம். ஸோ இதுகளை தான் நாம என்ன செய்யறோம் இனிமே ஜாவா ஸ்கிரிப்டால நாம பாவிக்கிறோம். இது பாவிக்கிறதா நாம அப்ப எங்கட சர்வர் வந்து ஆப் வந்து என்ன செய்ய போகுது, யூஸ் பண்ண போகுது. என்னத்தை யூஸ் பண்ண போகுது, எக்ஸ்பிரஸ் சர்வர்ல நாம ஜேசன் ஃபைல பாவிக்க போறோம் அப்படின்னு சொல்லணும். ரைட், அதை தான் நாம இங்கே செய்யணும். ரைட், அப்ப பேசிக்கா இனி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேட்டாக்கள் எடுக்கலாம், போடலாம், பார்க்கலாம், இன்னும் செய்யலாம். இப்போ ரிசீவ் பண்ணி பாவிக்கலாம் அப்படின்றத நாம பேசிக்கா சொல்ல போறோம். இனிஷியலா நாம ஒரு டேட்டாக்களை எடுத்து செய்ய போறோம். ரைட். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்ப நாம டேட்டாக்களை அப்படி கொடுக்க முடியுமா, ரன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே வந்து எடுக்கிறோம், கீப் பண்ணுறோம், எங்களோட கோடிங்குக்கு வரோம். இப்போ நான் ஒரு ஏரியா எடுக்க போகிறேன். இந்த முறை நான் வந்து என்ன செய்ய போறேன், ஆப் டாட் போஸ்ட் பாவிக்க போறேன். ஏன் போஸ்ட், என்னோட டேட்டா இந்த முறை கொடுக்க போறோம், எடுக்க போறோம் இல்லை கொடுக்க போறோம். அப்போ ஆப் டாட் போஸ்ட், ஆப் டாட் போஸ்ட் அதே மெத்தட் தான். என்னது டீடைல்ஸ் அப்படின்ற. ஸோ டீடைல்ஸ், அப்போ டீடைல்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு ஏபிஐ கிடைக்கும் போது வழியாக கொண்டு சொல்லுங்க. டீடைல்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் கிடைக்கும் போது கெட் புட் டிலீட் ரெஸ்ட் ஏபிஐ என்றால் HTTP தான் ஏபிஐ. இல்ல இல்ல, கெட் புட் டிலீட் என்றதெல்லாம் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் நாம கால் பண்ற ஏபிஐஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸுக்குரிய லிங்கிங் ஏரியாஸ், அவ்வளவுதான். மற்றபடி HTTP என்றது இட்ஸ் அ புரோட்டோகால். ஏபிஐ அண்ட் ரெஸ்ட் அப்படி என்று பிரிச்சு பார்க்க தேவையில்லை. நீங்க நார்மலா ஏபிஐ என்று சொன்னால், ஏபிஐ நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் டாபிக் என்னன்னு சொன்னா ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேரோட, ஒரு மொடியூல் இன்னொரு மொடியூலோட கனெக்ட் பண்றதுக்கு நீங்க பாவிக்கிற எல்லா விஷயமுமே அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான். ஒரு விசா கம்பெனி மாஸ்டர் கார்டோட ஒரு பேங்கோட கனெக்ட் பண்ணும்போது அவங்களோட சாஃப்ட்வேர் பாவிக்க போகிற எல்லா விஷயமே ஏபிஐ தான். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஏபிஐ. அவ்வளவுதான், அதை விடுங்க. அப்படி இங்க ரெஸ்ட் ஏபிஐன்றது ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ. நாம அதை ஒரு பேரா சொல்ல போற விஷயம் வந்து இங்க என்ன சொல்றோம், கெட் புட் டிலீட் போஸ்ட் இந்த மெத்தடுகள் இருக்கிற ஏபிஐ லிஸ்டட் ரெஸ்ட் ஏபிஎஸ் சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த விஷயம் HTTP என்றது ஒரு புரோட்டோகால். HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். டேட்டாக்கள் ரிக்வெஸ்டாகவும் ரெஸ்பான்ஸாகவும் வரும்போது நாம பாவிக்கிற புரோட்டோகால் செக்மெண்ட் தான் HTTP. அப்ப நார்மலா ஒரு கிளைண்ட்டும் சர்வரும் கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு என்ன புரோட்டோகால் தேவை, HTTP. அதனால HTTP வச்சு சர்வரை உருவாக்கி ரன் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தோம். பிறகு எங்களுக்கு இப்போ ஒரு ஆள் வந்துட்டார் அட்வான்ஸ் ஆயிட்டது. அவரால் சர்வர் உருவாக்க முடியும், அவரால் ஏபிஐயும் கொண்டு வர முடியும். அவர் தான் எக்ஸ்பிரஸ். அப்ப எக்ஸ்பிரஸ் என்ற ஏபிஐ வச்சு கொண்டு வரும்போது எனக்கு HTTP தனியா நான் டெவலப் பண்ண தேவையில்லை, தனியா இன்னொரு பக்கம் ஏபிஐ உருவாக்க தேவையில்லை. எல்லாத்தையும் அந்த ரெஸ்ட் ஏபிஎஸ் எல்லாத்தையும் என்னால் எக்ஸ்பிரஸாலே உருவாக்க முடியுது. இதுதான் எக்ஸ்பிரஸை வச்சு நான் சர்வ் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்லேயே கெட் எழுதுறேன், ஆப்லேயே போஸ்ட் எழுதுறேன், ஆப்லேயே புட் எழுதுறேன், ஆப்லேயே டெலிட் எழுதுறேன். இதுதான் கன்செப்ட். கிளியரா கௌஷிக்? இல்ல, ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ்ல நாம போஸ்ட்மேன்ல பாத்தீங்கன்னா இங்க கணக்கு இருக்கு. காமன் ஆனது நம்ம கெட் புட் போஸ்ட் டிலீட் இதுதான்.
கிளியரா? ஓகே. ஓகே, இந்த 4 மான்னு கேட்டா நான் உங்களுக்கு சொன்னதான் கெட் போஸ்ட் புட் delete தான் நம்ம வளமையா பாய்க்கிற விஷயம். அது தவிர பட்சி அதெல்லாம் வேணாம். பட் இதுதான் நாம பாய்க்கிற ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ். நாலு கிளியரா? எஸ், மேர்ன்ல்ன்றதை தாண்டி பேக்எண்ட்ல இருந்து ஏபிஐஸ யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஸ்டெக்கா இருந்தாலும், மேர்ன் ஸ்டெக்கா இருக்கட்டும், மீன் ஸ்டெக்கா இருக்கட்டும், மேர்வ் ஸ்டெக்கா இருக்கட்டும், எந்த ஸ்டெக்கா இருந்தாலும் பேக்எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் பிரிச்சு செய்யும் போது பேக்எண்ட ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்றதுக்கு, பேக்எண்ட்ல இருந்து இன்னொரு பேக்எண்டோட கொண்டு வரதுக்கு நீங்க பேக்எண்ட்ல இருந்து ஏபிஐ தான் கொண்டு வந்து விட போறீங்க. அவர்தான் அந்த நுனி, அந்த முடிவு. அந்த ஏபிஐஸினூடாக நீங்க டேட்டாக்கள் எப்படி எடுப்பீங்க? போடுவீங்க, எடுப்பீங்க, இருக்கிறத அப்டேட் பண்ணி delete பண்ணுவீங்க தானே வேலை செய்ய போறீங்க எப்படி பார்த்தாலும். ஸோ தட் இஸ் த திங் ஆக்சுவலி ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ். அதுதான் நான் சொல்றேன். அதை செக் பண்ணி பார்க்குற இடம் தான் போஸ்ட்மேன், ரைட்? ஸோ இப்போ பேசிக்காக நடக்க போகிற விஷயம். சரியா? அப்போ நார்மலா இப்போ நான் சொல்ல போகிறேன், டேட்டா கொடுக்க போகிறோம். எடுத்தா நாங்க தான் டேட்டா இந்த மாதிரி கொடுக்க போறோம். அப்போ அப்பால நான் போஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ன்ற ஏபிஐ கொடுக்கும்போது நான் ஒரு வேலை செய்கிறேன். ரிக்வெஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஒன்று வேணும். ஓகே, ரைட். இப்போ கான்செப்ட் வாங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ண போறேன், ஒன்றும் செய்ய போறது இல்லை. இப்ப டீடைல்ஸ் என்ற போஸ்ட் மெத்தட் அவர் கால் பண்ணி அவர் ஒரு டீடைலை தருவாரா இருந்தா அந்த டீடைலை நான் இங்க பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். அவ்வளவுதான். சரியா? இங்க கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். அப்ப அங்க அவர் தாரது எனக்கு இங்க கன்சோல்ல, இங்க டெர்மினல்ல காட்டணும். சரி, பார்ப்போம். கன்சோல் டாட் டாக்ல என்னது காட்ட போறேன்? ரிக்வெஸ்ட் அவர் தார பொடியை பிரிண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல போறேன். பொடி என்றா இங்க தெரியும் உங்களுக்கு, அதை நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ரிக்வெஸ்ட் அவர் தார், இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன ஓகே, டீடைல்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு கொடுங்க. அப்ப வடிவா பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க டெர்மினல் இருக்கு. ஓகே, டெர்மினல் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இப்ப போஸ்ட் டீடைல்ஸ் ஒரு ஏபி எழுதியிருக்கேன். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 3000 டீடைல்ஸ் கொடுத்து அவர் ஒரு ரிக்வெஸ்ட் பொடியை தந்தாருண்டா, ஜேசன் ஃபைல தந்தாருண்டா. அவர் இங்க அதை இங்க எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கணும், இந்த ஏரியால. அண்ட் அங்க அவுட்புட்ல அங்க போஸ்ட்மேன்ல டீடைல் ரிசீவ்னு மெசேஜும் காட்டும். இதுதான் நான் செஞ்சிருக்க விஷயம். ரன் பண்ணிட்டேன். இப்ப போஸ்ட்மேனுக்கு வரேன். இப்ப நான் கெட் மெத்தட் இல்லை, என்ன மெத்தட்? போஸ்ட் மெத்தட். லோக்கல் ஹோஸ்ட்ல 3000. ஓகே, 3000 தான். ஆனா என்ன பேர்ல? டீடைல்ஸ். என்ன டீடைல்ஸ் இல்ல? ஸோ டீடைல்ஸ். ஓகே, அப்ப போஸ்ட் மெத்தட்ல லோக்கல் ஹோஸ்ட் 3000 டீடைல். அதான் இங்க அப் டாட் போஸ்ட் டீடைல்ஸ் 3000, ரைட்? ஆனா அது மட்டுமா? அதுதான் இல்ல. பொடி இங்க இருக்க பொடி. இதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க டீடைல்ஸ் எப்படி கொடுப்பீங்க? ஒரு ப்ரௌசர்ல சும்மா பாக்குறேன், என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணி செய்யணும். ஃப்ரண்ட் எண்ட் இல்லாத டைம்ல நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப அதுக்கு தான் இந்த போஸ்ட். அப்ப இங்க வந்து நான் பொடி என்ன கொடுத்துறேன், இதுல பொடியில காட்டு. ரைட்? அப்ப போஸ்ட்மேன்ல போஸ்ட் மெத்தட்ல இந்த யூஆர்எல் ஏபிஐல பொடியில டீடைல் நான் இங்க கொடுக்குறேன். நான் ரோல ஜேசன் ஃபைல் கொடுக்குறேன். பாருங்க, ரோ ஜேசன் ஃபைல் நான் இங்க வந்து கொடுக்குறேன். என்ன கொடுக்க போறேன்னு சொன்னா, ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள நேம் காலன் ஜோன் புக் கமா ஏஜ் 30 கமா கமா தேவையில்லை, அந்த வந்து டீடைல், ரைட்? இப்ப பாருங்க, நான் போஸ்ட் மெத்தட்ல இந்த ஏபிஐல இந்த ரோ ஜேசன் ஃபைல கொடுத்தால் பொடியில கொடுத்தா சர்வர் என்ன செய்யணும்? இந்த டீடைல்ஸுக்குரிய அந்த ரிக்வெஸ்ட் எடுத்து அந்த ரிக்வெஸ்ட் பொடி எனக்கு இங்க லொக்ல காட்டணும். அண்ட் டீடைல்ஸ் ரிசீவ் வந்து இங்க அவுட்புட்ல காட்டணும். சென்ட் பண்றேன். பாப்போம். 200 ஓகே, ஆனா வேற விஷயமா வருது. என்னன்னு பாப்போம். டீடைல்ஸ் போஸ்ட் மெத்தட் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரிக்வெஸ்ட் பொடி, ரைட்? சர்வ் பண்ணோம். கன்சோல் டாட் லாக். ஓகே, 3000 ஓகே, சர்வ் பண்ணிட்டோம். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் 3000 டீடைல்ஸ். ஓகே, பார்ப்போம். 3000 டீடைல்ஸ் DETAILS கன்சோல் டாட் லாக்ல எங்களுக்கு ரிக்வெஸ்டோட பொடி வரணும். என் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ண போடணும், டீடைல் ரிசீவ் பண்ண சொல்லி. ஆனா என்ன பிரச்சனைக்காக? என்ன பிரச்சனை? ஃபோல்ஸ்ல இருக்கின்றது தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. அது யாருக்கு மட்டும் வேலை செய்வார்? இந்த ஏபிஐ வந்து இவருக்கு மட்டும்தான் நார்மலா வேலை செய்யணும். அல்லது நெக்ஸ்ட் கன்செப்டுக்காக நம்ம வெல்கம்ல இருக்கோம். இது போஸ்ட் மெத்தட்ல இருக்கு, அது பிரச்சனை இல்லை. சரி, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த விஷயத்த செஞ்சு பார்ப்போம்.
ஸோ கெட் மெத்தட்ல டீட்டெயில்ஸ் அது ஓகே, வெல்கம் அது ஓகே தானே. நீங்க சென்ட் பண்ணும்போது அது நீங்க சாரி எக்ஸஸ் இன்டர்நெட் வரப்போகுது. சரி பார்ப்போம் உங்களோட திருப்திக்காக. ரைட். ஸோ ட்ரூ ஒன்று கொடுக்குறீங்க, சேவ் பண்ணுறோம். சரி, இப்போ நாம இப்போ சென்ட் பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு ஒர்க்கர்ஸ் வேர்ல்டுன்னு வந்துட்டு. சரி, இப்போ நாம போஸ்ட் மெத்தடுக்கு போகிறோம். போஸ்ட் மெத்தடில் எங்கள்கிட்ட இருக்கிற ஏபிஐ வந்து போஸ்ட் மெத்தட் டீட்டெயில்ஸ். டீட்டெயில்ஸ் ஓகே. ஸோ பேசிக்காக டீட்டெயில்ஸ் உண்டு. ஸோ டீட்டெயில்ஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னு சொன்னால் இங்கே இருக்கார் அப் மெத்தடில் போஸ்ட் டீடைல்ஸ் உண்டு. டிஇடிஏஐஎல்எஸ் டீடைல்ஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை நாம் எடுக்கிறோம். சரி, பேசிக்காக சொன்னால் ஆப் டாட் ஓகே. சரி, இதில் ஒரு பல விட்டுருக்கேன் நான், அது என்னன்னு சொல்கிறேன். ஆப் டாட் ஓகே ரிக்வெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அது நடக்குது, அது அது பிரச்சனை இல்லை. ரைட். அப்போ பேசிக்காக நான் போஸ்ட்மேனில் போய் டீட்டெயில்ஸை கொடுக்குறேன், பாடியில் வந்து கொடுக்குறேன், சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணால் நமக்கு உண்மையிலே டீட்டெயில் ரைட் டீட்டெயில் ரிசீவ்ட் அவுட்புட் வருது ஜோன். ஓகே. ஸோ இங்க எனக்கு அன்டிஃபைன் வருது, இதுதான் அந்த பிரச்சனை. ரைட். சரிதான். ரைட். ஓகே. அந்த அப்ஜே மிடில் வேர் கன்செப்ட் ஓகே. ரைட். அது சரி. இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா அன்டிஃபைன் வருது. ஆனா அன்டிஃபைன் வரக்கூடாது. எனக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? எனக்கு இந்த டீட்டெயில் வரணும். ஜோன் புக்கர் 30ன்றது வரணும். இங்க அவுட்புட் வந்துட்டு எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பட்டு போஸ்ட் மெத்தட்ல போயிட்டு சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்க வந்துட்டு ஓகே. ஆனா எனக்கு டீட்டெயில் ரிசீவ் பண்றதுனா நான் ரிக்வெஸ்ட் பாடியில் அன்டிஃபைன் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படி? இந்த அப்பால தரப்பட்ட அந்த ரிக்வெஸ்ட் பாடிக்குரிய அந்த ஜேசன் ஃபார்மட் இருக்கு தானே, அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியல. புரியுதா? ஏன் என்று சொன்னா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் முதல்ல. தம்பி, அப்ப வந்து யூஸ் பண்ண விடுங்க. என்ன யூஸ் பண்ண விடுங்க? அப்ப வந்து யூஸ் பண்ண விடுங்க. சரியா? அப்ப வந்து யூஸ் பண்ண விடுங்க எக்ஸ்பிரஸ் சர்வர்ல ஜேசன் ஃபார்மட்டுக்கு. இப்படி சொல்ல விட்டா தான் அவருக்கு என்ன தெரியும்? பேசிக்கா இனி அந்த ஜேசன் ஃபைல்ல வர டேட்டா தெரியும் எனக்கு. அப்ப நான் இப்ப திரும்ப சென்ட் பண்றேன். ஸோ டீட்டெயில் ரிசீவ் பண்ணிருக்கு. ஸோ இங்க பாக்குறேன், இப்ப டீட்டெயில் வந்து நேம் ஜோன் புக் ரேஸ். ஸோ இப்போ என்ன விஷயம்னா அப்பால வராலே ஜேசன் ஃபைலை நீ ரெகக்னைஸ் பண்ண முடியும். தட் இஸ் த திங். ரைட். இப்போ பேசிக்காக சொன்னால் ஒரு இனிஷியல் ஸ்டாஃப், இப்போ இனிஷியல் ஸ்டாஃப் இந்த விஷயம் தான். இப்போ நார்மலாக ஒரு மிடில் வேர் கன்செப்ட் அண்ட் இந்த விஷயம் அது இப்போ ஓகேன்னு நம்புறேன். அப்போ தேங்க்யூ ஸோ மச் அட்மினாக்கள். அண்ட் நீங்கள் சொன்னது அடுத்த விஷயம். அண்ட் அடுத்து இந்த கன்செப்ட் அப்போ மிடில் வேர்ல அந்த விஷயம் நம்ம அட்மின் அந்த ஃபோல்ஸ் நம்ம கொடுக்குறது. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் அடுத்த ஃபோல்ஸ் அதுக்கெல்லாம் எடுக்க விடல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அது எடுத்த பிறகு டீடைல்ஸ் இருந்துச்சு. ஆனா ஏன் பாடி எடுக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த எக்ஸ்பிரஸ் ஜேசன் ஃபைல இது யூஸ் பண்ணணும்னு சொன்னாதான் அதுக்கு ஜேசன் ஃபைல் தெரியும். அதனால நீங்க காட்ட முடியும். ஸோ இது ஒன்று. அடுத்த விஷயம், இது ரெண்டும் கிளியரா? ஏபிஐ சேஞ்ச் பண்ணா வெல்கம் ஏபிஐ வேலை செய்யும். எங்க ஏபிஐ வேலை செய்யுது? நாம இங்க கெட் கொடுத்தோம். கெட் கொடுத்து இங்க நாம வெல்கம் கொடுக்கும் போது நார்மலா செட் கொடுக்கும் போது அது வேலை செய்யுது. ஹலோ திஸ் இஸ் ஜோமுக்கு. அதே மாதிரி இந்த ஏபிஐக்கு கெட் மெத்தட்ல இந்த ஏபிஐ வேலை செய்யுது. அதே மாதிரி போஸ்ட் மெத்தட்ல நாம டீடைல்ஸ் கொடுத்து இங்க நாம பொடிக்குள்ள ஒரு டேட்டா கொடுத்தா அது வேலை செய்யுது. சென்ட் கொடுத்தா டீடைல்ஸ் காட்டுது, அது இங்கேயும் காட்டுது. கிளியர்? அப்ப நாம ஒவ்வொரு ஏபிஐஸுக்கும் ஒவ்வொரு கெட்டுக்கும் நம்ம என்ன ஏபிஐஸை யூஸ் பண்றோமோ அந்த மெத்தடுக்குரிய டேட்டாக்களை நம்மளால இங்க ஒவ்வொரு மெத்தட்ல இங்க ஒவ்வொரு யூஆர்எல் ஏபிஐக்கு நம்ம எங்களால அவுட்புட் பார்க்க முடியுது. எங்கள்கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் இல்லை. பட் ஃப்ரண்ட் எண்ட் இருந்தா எப்படி டேட்டா வந்திருக்கும், எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எங்களால் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இனி ஃப்ரண்ட் எண்ட் எடுக்கிறவர் எங்க வேற இங்க வந்து இதோட கனெக்ட் பண்ணுவார், இந்த பேக் எண்ட் லெவலோட இந்த ஆக்களோட. ஸோ அவர் இந்த டீட்டெயில் எடுத்து அவர் அங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண, அது ஒரு போட்டோவோட வர மாதிரி டிசைன் வரும், அதெல்லாம் விட்ட கதை. பட் இங்க கொண்டு வந்து அவர் கடைசி என்ன அவுட்புட் தாரன்றது இங்க விஷயம். ஸோ இதுதான் நாங்க நடக்கிற விஷயம். ஸோ போஸ்ட்மேன் அண்ட் இந்த ஏபிஐ அண்ட் போஸ்ட் மெத்தடுகள் மிடில் வேர்கள் இந்த கன்செப்ட் எல்லாம் கிளியரா? இந்த விஷயம் கிளியரா எப்படி பேசிக்கா நடக்குதுன்ற ஏரியா புரிஞ்சுதாடா? யாருக்காவது கேள்விகள் இருக்கிற மாதிரி? இலக்கியன், லௌஷிகன், ஜோதி, கனிஷ்டா, வாணி, தனுஷ்கந்தாக்கு. ஸோ ரைட். அது திருப்ப ஒரு ஆள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. ரைட், அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கன்செப்ட் என்னன்னு சொன்னா ரைட், நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதில் திருப்ப ட்ரூவை வந்து ஃபோல்ஸ் கொடுக்குறேன்.
சர்வ் பண்றோம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம போஸ்ட்மேனுக்கு போறோம். ஸோ போஸ்ட் மெத்தட்ல நாம ரன் பண்றோம். சாரி, எக்ஸஸ் இஸ் டினைட்னு வருது. ஏன் எக்ஸஸ் டினைட் தான்? இந்த மிடில் வேர் என்ன செய்யுதுன்னு சொன்னா இவருக்கு கீழே வார எல்லாரையும் கவர் பண்ற. அப்ப அவருக்கு கீழே வார எல்லா நெக்ஸ்ட்டுக்குள்ளே நாம போறதா இருந்தாலே நாம என்ன செய்யணும்? இவரை தாண்டி தான் போகணும். வேணும்டா நான் இது இந்த மிடில் வேர் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பேசிக்கா நான் இதை இப்ப கட் பண்ணிட்டு இங்க போய் போறேன், சர்வ் பண்றேன். இப்ப மிடில் வேர் போறேன், சென்ட் பண்றேன், டீடைல் ரிசீவ். ஸோ இந்த மிடில் வேர் என்ன செய்யணும்? நடுவில் எடுக்கும் போது அவரை தாண்டி நம்மளால போக முடியாது. இதுதான் மிடில் வேர் செய்யறது. கிளியரா? ஸோ நம்ம மிடில் வேருக்கு அடுத்ததான் நெக்ஸ்டா வர எல்லாருக்கும் நாம போகணும்னு சொன்னா இவே இருந்துக்கணும். ரைட், கிளியர் தானே? இப்ப நம்மளால அடுத்த ரூட்டிங்ஸ் போக விடணும்னா இவரை செட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல இந்த விஷயம். ரைட், வேற யாருக்காவது வேற ஏதாவது கேள்விகள், வேற ஏதாவது விஷயங்கள், வேற ஏதாவது டவுட்ஸ்? ஏய், இந்த காலமா படிப்பு திருப்பி ஒன்னொன்னா சொல்லி தந்துட்டு இருக்கேன்டா. ஏண்டா என்னுடைய திருப்தியை தாண்டி உங்களுக்கும் வழங்கணும் உலகம் பண்றது. நாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு உலகம் கிளியர் ஆகாமலாம் அங்கே போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ரைட். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். அப்கோர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஏ வச்சு நீங்க எல்லாம் செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஐடியா வழங்காலும் என்ன செய்ய போறீங்க? சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா அடுத்த பாயிண்ட். அப்ப நாம ஏபிஐ கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம். சரிதானே? இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு புரியணும். அப்ப இனிமே நார்மலா என்ன இப்ப எங்கட லவ்ஷி கேட்ட மாதிரி அந்த விஷயத்துக்கு வருமே. ஸோ பேசிக்கா அப்ப அடுத்த பாயிண்ட் வந்து ரெஸ்ட் ஏபிஐ என்றா என்ன? சரி, இப்ப ரெஸ்ட் ஏபிஐ என்ன? பேசிக்கா இப்ப எங்கட இவன் சொன்ன மாதிரி இப்ப பேக்எண்ட் சிஸ்டம் வந்து என்ன மெத்தட்ஸை பாவிக்கும்? ஒரு டேட்டாவை போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் பாவிக்கிற புரோட்டோகால் தான் என்ன? HTTP. இந்த HTTP மெத்தட்ஸ் தான் என்னது நீங்க சொல்ற இந்த லைக் என்னது கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், டிலீட் மெத்தட், புட் மெத்தட். இப்போ இந்த HTTP மெத்தட்ஸை வச்சிருக்கிற ஒரு பேக்எண்ட் சிஸ்டத்துக்கு கொமனான பெயர் தான் என்ன? ரெஸ்ட் ஏபிஐ. அப்ப ரெஸ்ட் ஏபிஐன்றது ஒரு பேக்எண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எல்லா ஏபிஐ மெத்தட்ஸையும் தனக்குள்ள வச்சிருக்க போகுது. கொமனா கெட், போஸ்ட், புட், டிலீட். அப்ப இதைத்தான் நம்ம ரெஸ்ட் ஏபிஐஸ் சொல்றோம். இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஏரியா தான் போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர். அந்த ரெஸ்ட் ஏபிஐல தான் நம்ம ஆப் டாட் கெட், ஆப் டாட் புட், ஆப் டாட் டிலீட், ஆப் டாட் இதெல்லாம் செஞ்சு பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ கிளியரா எங்களோட லவ்ஷிக்? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்தது நாம இனிமே அப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம எங்க இருந்தெல்லாம் வாரம்னு பாருங்க. ஸோ அடுத்த விஷயம் இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து, நோட் ஜேஎஸ் வந்து, தென் அதுக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் வந்து, அதுக்கு பிறகு ரெஸ்ட் ஏபிஐஸ் வந்து, அதுக்கு பிறகு நாம வந்திருக்கிற விஷயம் தான் என்ன? மொங்கோடிபி. ஸோ ஒரு மாதிரி இங்க வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு நடந்த 21 கிளாஸ் இந்தியோட சேர்த்து அதுல 14 கிளாஸஸ் முடிச்சு அடுத்த தேர்ட் பார்ட்டுக்குள்ள வந்துட்டோம், மொங்கோடிபி. சரி, இப்போ மொங்கோடிபியை கனெக்ட் பண்ண போறோம். ஏன் நாம் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறது ஒரு பேக்கெண்ட் கான்செப்ட், அவ்வளவுதான். அந்த பேக்கெண்ட் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்? ஒரு டிபியோட கனெக்ட் ஆகும் போது. ஒரு டிபியோட கனெக்ட் ஆகும். டிபியில ரெண்டு விதமான டிபி இருக்கு. நார்மலா சீக்வல், அதாவது எஸ்குவல் பேஸ்ட், இன்னொன்று நோ எஸ்குவல் பேஸ்ட். இப்போ எஸ்குவல் பேஸ்ட், நோ எஸ்குவல் பேஸ்ட் வரும்போது அப்ப எஸ்குவல் நோ எஸ்குவல் கான்செப்ட் நாம பாதிக்க போறது எஸ்குவல். அது என்ன எஸ்குவல் நோ எஸ்குவல் சொன்னா? எஸ்குவல்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமாடாப்பா. ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி ஒரு டீடைல்ஸ் நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஃபில் பண்ணாலும் அடுத்த பிரச்சனை. ஆனா நோய்ஸ் ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்கீமா. உன்கிட்ட என்ன டீடைல் இருக்கோ அதை போட்டு நிரப்பி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது ஒரு ரெக்கார்ட்ல 2 டீடைலோட பதியும், ஒரு ரெக்கார்ட்ல 4 டீடைலோட பதியும் பிரச்சனை இல்லை நோஸ்க்கு. என்ன அதுல என்ன பிரச்சனை? ஃபிளெக்சிபிள். ஆக்சுவலி மெயினான ரீசன் இதுதான். சரி, இப்ப கான்செப்ட் வரும். இப்ப நம்ம என்னன்னு சொன்னா NoSQL டேட்டா பேஸ் ஒன்று தான் மோங்கோடிபி, அடுத்தது ஃபயர்பேஸ். இது ரெண்டுமே ஜேசன் ஃபார்மேட் தான் பாவிக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அப்ப நார்மலா மொங்கோடிபி கான்செப்டை நாம பாவிக்கணும் சொன்னால் நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சரி, முதலாவது விஷயம் என்ன? நீங்க மொங்கோ டிபி கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை செய்ய போறீங்கன்னு சொன்னா அடுத்த தேர்ட் பார்ட்டி என்னது? என்பிஎம்ஆல இன்ஸ்டால் பண்ண போறீங்க மொங்கோ டிபி. ஸோ மொங்கோ டிபி. அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நீங்க மொங்கோ டிபி இன்ஸ்டால் பண்ணணும், கனெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பேக்கேஜை முதல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்பிஎம்ஆல இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ரைட்.
ஓகே, அப்ப வாரன் கீப் பண்றேன் எங்களுடைய கன்செப்டுக்கு வாரம். ஸோ இப்போ நாம ஒரு பேசிக் கன்செப்ட் எடுத்து சரிதானே, இந்த விஷயங்களும் சரி. இப்போ நான் இந்த க்ளோஸ் பண்றேன், இதையும் க்ளோஸ் பண்றேன். நான் ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கொள்றேன். ரைட், ஸோ index.js இந்த சும்மா கிரியேட் பண்ணி index.js எடுத்துக்கிறேன். பேக்கேஜ் ஜேசன்ல வந்து நான் இப்போ FJS-க்கு பதிலாக npm run டேபிள் index.js கொடுக்குறேன். அப்ப இனிமே npm run dev கொடுத்தா நோட் பண்ணாலே index.js தான் ரன் ஆகும். சரி, ஓகே, index.js கொடுக்குறேன். ரெடி இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி டெர்மினல் ரெடியா இருக்க, index.js ஃபைல் இருக்க. நான் இதுல தான் இப்போ MongoDB கனெக்ட் பண்ண போறேன். ரைட், ஓகே, அது இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். நான் அப்ப பேக்கேஜ் ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்றதா இருந்தா npm இன்ஸ்டால் பண்ண போறேன் MongoDB. அப்ப எப்படி எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணமோ, எப்படி நோட்மேன் இன்ஸ்டால் பண்ணமோ, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நாம் அடுத்ததா இன்ஸ்டால் பண்ண போற அடுத்த மொடியூல் கன்செப்ட் தான் என்னது, MongoDB. ரைட், என்ன கொடுக்குறேன். ஸோ அப்போ ப்ராஜெக்ட்ல இனி index.js தான் எனக்கு npm run day பண்ணாலே ரன் ஆகும். அந்த index.js தான் நான் இனி கோடிங் அடிக்க போறேன் MongoDB கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி MongoDB நான் பாவிக்கிறதா இருந்தா தட் npm install MongoDB நம்ம கொடுத்து ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பேக்கேஜ் லாக் JSON ஃபைல பாத்தீங்கன்னா பாருங்க, MongoDB யாரும் வந்திருப்பாரு. ரைட், சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ index.js ஃபைல்ல நாம ரன் பண்ண போறோம். ரைட், இந்த ஃபைல தான் நாம சர்வ் பண்ணி ரன் பண்ணி எல்லாம் செய்யப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ MongoDB நாம கனெக்ட் பண்ண போறோம். MongoDB கனெக்ட் பண்றதா இருந்தா நமக்கு அதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தேவை. அப்ப பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு தானே எங்களோட ப்ராஜெக்ட்ல இப்போ MongoDB என்ற NoSQL பேஸ்டு ஒரு டேட்டா பேஸை நாம கனெக்ட் பண்றதுக்கு MongoDB-யை நாம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் எங்களோட ப்ராஜெக்ட்ல. ரைட், அது மட்டும் காணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. MongoDB-யை இன்ஸ்டால் பண்றதா முதல்ல உங்கள்கிட்ட 2 விதமான வழிமுறைகள் இருக்கு, அதை சொல்லிடுறேன். ரைட், 3 டெர்மினாலஜி உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது MongoDB கம்யூனிட்டி சர்வர். MongoDB கம்யூனிட்டி சர்வர். ரெண்டாவது வார்த்தை MongoDB Atlas. மூன்றாவது வார்த்தை Mongoose. இது 3 விஷயம் இருக்குடா. இதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல MongoDB கம்யூனிட்டி சர்வர்ன்றது இட்ஸ் அ லோக்கல் கன்செப்ட், அதாவது செல்ஃப் ஹோஸ்ட். நாமளே எங்கடையிலேயே இன்ஸ்டால் பண்ணிட்டு நாம அதை ரன் பண்ண விட்டு பாவிக்கலாம் லோக்கலா அல்லது ஒரு சர்வர்ல. ரைட், இதை தான் நாம முதல் ஸ்டெப்பை இப்ப செய்யணும். பட் இண்டஸ்ட்ரி என்று வரும்போது நாம கொஞ்சம் மாத்தி செய்வோம். MongoDB Atlasன்றது ஒரு கிளவுட் டேட்டா பேஸ். அதே லோக்கலா நாம இன்ஸ்டால் பண்ணி நாம பாவிக்க போற MongoDB-யை கிளவுட்ல அவங்க டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அக்கௌண்ட் அதுல இருந்து அந்த கிளஸ்டரை அந்த அந்த கொத்து அந்த குலையை நாம என்ன செய்ய போறோம், இங்க யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப இங்க லோக்கலா செய்யறதை இங்க கணக்கு. இதுதான் விஷயம். MongoDB கம்யூனிட்டி சர்வருக்கும் MongoDB Atlas வித்தியாசம். சரியா, பிறகு கணக்கு யோசிக்க கூடாது. இது ஆன்லைன் அக்கௌண்ட், இது நாம செல்ஃப் ஹோஸ்டடா பண்றது. அப்ப Mongoose என்னன்னு சொன்னா இட்ஸ் அ ஸ்கீமா. இட்ஸ் அ ஸ்கீமா. ஸ்கீமா என்ன, MongoDB-யை கனெக்ட் பண்றது எப்படி, அதன டேட்டா எப்படி கன்வே பண்ண போறோம்ன்றதுக்கான அமைப்புகளை வச்சுக்க ஒரு லைப்ரரி வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடி இந்த முதல் 2 பேருக்கும் வரைக்கும் சம்பந்தம் இல்லை இப்போதைக்கு. சரி, அப்ப இவரை குழப்பம் வேணா, இப்போதைக்கு இவரை விடுங்க. இப்போதைக்கு நாம MongoDB-யை ஆன்லைன்ல கிளவுட் டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ண போறது இல்ல. நாம லோக்கலா சர்வரை இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணா நாம நார்மலா ப்ராஜெக்ட் தானே செய்ய போறோம். அப்ப அதுக்குள்ளே செய்யலாம்ன்றதால கம்யூனிட்டி சர்வரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண போறோம். ரைட், அப்ப நம்ம எப்படி இப்ப MongoDB கனெக்ட் பண்ண வரோம், கம்யூனிட்டி சர்வர். ரைட், அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான அடுத்த ஆள் தான் பாரு, உங்களுக்கு தேவையான கம்யூனிட்டி சர்வர். ரைட், அப்ப ப்ரௌசருக்கு போங்க. ஸோ ப்ரௌசர்ல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆக்கள் வந்து MongoDB கம்யூனிட்டி. ஸோ MongoDB கம்யூனிட்டி சர்வர். MongoDB கம்யூனிட்டி சர்வர். ஸோ MongoDB கம்யூனிட்டி சர்வருக்கு போனீங்கன்னா இதுல கேட்கும் கரண்ட் வெர்ஷன் என்ன. ஓகே, ஸோ கரண்ட் வெர்ஷன்ன்றதை கொடுத்து தென் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்து இதுல சிப் பண்ணி காட்டினா ஒருவேளை சிப்பை கொடுக்காதீங்க, MSI கொடுங்க, மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர். ரைட், ஸோ இதை கொடுத்துட்டு ரைட் பேசிக்கா சொன்னா ரைட், இதுல நான் செட் பாக்ஸ்ல ஒன்றுண்டா போடுறேன். இதுதான் உங்களுக்குரிய லிங்க். ஸோ பேசிக்கா என்ன, இதை நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு 700 MB வருது, 750 MB வருதா. சரியா, செல்ஃப் ஹோஸ்டிங் நம்ம ஒன்றும் செய்யல, அப்படிதான் சேர்ந்து. ரைட், அப்ப பேசிக்கா நீங்க இந்த MongoDB இந்த கன்செப்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது MongoDB இன்ஸ்டால். ரைட், ரெண்டாவது விஷயம் MongoDB ஷெல். அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, அது இருக்கட்டும். ரைட், அதான் நான் சொல்லிடுறேன். ரைட், ஸோ MongoDB ஷெல். ஸோ MongoDB ஷெல் டெவலப்ன்றது அதே தான். ஸோ MongoDB ஷெல்ன்றது அதை கமாண்ட் ட்ரைவ் பண்றதுக்கான விஷயம். ரைட், அப்போ அது ஒரு MongoDB ஷெல் அதே தான். இப்படி இருக்கும், அப்படி இருந்தா உடனே MSI மாற்றி போட்டு டெவலப் பண்ணுங்க. ரைட், இப்படி 2 விஷயத்தையும் நீங்க டெவலப் பண்ணுங்க. அதையும் லிங்க்ல வந்தா போட்டு வச்சு.
இப்ப கன்சர்ன் chat boxல போட்டிருக்கேன், ரைட், கமெண்ட் chat boxல போட்டிருக்கேன் 2 லிங்க். இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட். MongoDB கம்யூனிட்டி சர்வர், அதுக்கு பிறகு MongoDB ஷெல், இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஓகேன்னு சொன்னா நீங்க இது நார்மலா டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் 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 கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டா முதலாவது செயற்பாடு நீங்க செய்ய வேண்டியது சிஎம்டி ஓபன் பண்ணுங்க. இப்ப இது வேலை செய்தான்னு பார்ப்போம். இது வேலை செய்தான்னு முதல் பார்க்கிறோம். பேசிக்கா நீங்க இது வேலை செய்தா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க கிளியரா ஆகிக்கொள்ள முடியும். முதல் டாபிக் என்னன்னு சொன்னா Mongo, ரைட். ஸோ MongoDB, சாரி MongoD ஹைஃபன் வேர்ஷன், வடியா ஸ்பெல்லிங்களை கவனிச்சு கொடுங்க. MongoD வேர்ஷன் என்ன? ஸோ MongoD வேர்ஷன் இப்படி காட்டணும், இது ஒன்று. Mongo ஷெல்லும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, Mongo ஷெல்லும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா Mongo SH, Mongo ஷெல் ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன், இது ரெண்டும் காட்டுச்சுன்னா முதல் MongoD வேலை செய்துன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு சிஎம்டில வந்து பாருங்க, வேலை செய்தா ஓகே. ஒருவேளை MongoD என்று அடிச்சு ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் கொடுத்து வரல, ரெண்டுமே MSIயா தான் டவுன்லோட் பண்றது, எஸ். அடுத்த விஷயம் Mongo SH ஹைஃபன் ஹைஃபன் வேர்ஷன் என்று கொடுத்து வரல அப்படின்னு சொன்னால் வரல என்று சொன்னா மட்டும் நீங்க போக வேண்டிய அடுத்த ஏரியா வந்து எடிட் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ். இந்த எடிட் த சிஸ்டம் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ், இந்த ஏரியாவுக்கு நீங்க போகணும். எடிட் த சிஸ்டம் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும், ரைட். ஸோ ரைட் பாட்டம் ஆஃப் த கன்செப்ட், ரைட். ஸோ இப்போ இதுல என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் see the dialog box like this, right. So here you will find the option like path. So இந்த pathன்றதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஏரியா வரும். இதுல பாருங்க, இப்படி ஒரு ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா ஓகே, இருந்தா கட்டாங்க காட்டு இருக்கு, இல்லாம தான் இருக்கு. அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நியூ ஒன்று கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வரும். இப்போ நீங்க இந்த ஃபைலை கொடுக்குறீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க ஒன்றும் செய்யறது இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய திஸ் பிசிக்கு வாங்க, இதுல விண்டோஸ் சிக்கு வாங்க, இதுல உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு வாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு MongoDB என்ற ஒரு ஃபைல் உங்களுக்கு காட்ட முடியும். MongoDBக்குள்ள போய் சர்வருக்குள்ள போய் 8.2க்கு போய் பின்னுக்குள்ள போயிட்டு இந்த பாத் இருக்கு தான், இந்த பாத் இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ இதை வந்து நீங்க என்ன செய்வீங்க, இங்க வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணுவீங்க, நியூவா கொடுத்து ஸோ பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா லைக் பேசிக்கா என்ன நடக்கும், உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கு பிறகு நீங்க வேணா சிஎம்டியை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டு MongoD வேர்ஷன் Mongo SH வேர்ஷன் கொடுத்தீங்கன்னா இது வேலை செய்யும். இது முதலாவது கன்செப்ட். இவ்வளவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா MongoD வேர்ஷன் வேலை செய்யணும், நார்மலாவே வேலை செய்யும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது வேலை செய்யுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்கு. இப்பயும் வேலை செய்தாலும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் சர்வீஸ் அடிங்க. இப்படி ஸ்டார்ட்ல போய் சர்வீசஸ் கொடுங்க. சர்வீசஸ் ஏன் இதெல்லாம் லோக்கலா MongoDB இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுக்கு தான். MongoDB அட்லஸுக்கு இதெல்லாம் தேவையில்லை, பட் சொல்றேன். சர்வீசஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கு சர்வீசஸ் இப்படி காட்டும். இந்த சர்வீசஸ்ல இதுல தேடி பாருங்க, அல்பாபெட்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க MongoDB சர்வர் ரன்னிங் காட்டுது. ஒருவேளை ரன்னிங் காட்டல, நான் MongoDB சர்வர் காட்டுதுன்னா ஜஸ்ட் ஒன்னும் இல்லை, இது கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதுல ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணாலும் இதுல ஸ்டார்ட் இருக்கும் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆக ஒழிக்கிட்டு, அவ்வளவுதான். இல்ல அப்படி கொடுக்க பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வழிமுறை சிஎம்டியை போய் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க, எஸ் கொடுங்க. இப்ப இதுல வந்து நீங்க ஜஸ்ட் என்ன சொல்லணும்னா நெட் ஸ்டார்ட் கேபிட்டல் Mongo தென் டிபி இப்படி கொடுக்கலாம். கொடுத்து என்ன கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆகும், ரைட். ஸோ பேசிக்கா இப்படி ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நார்மலா MongoDB-யை நீங்க இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்றதுக்கான வழிமுறைகள், ரைட். அப்படி ஒரு மாதிரி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு விஷயங்கள் கிளியர் ஆகிடும். என்னென்ன, அப்போ ஒரு MongoDB-யை நீங்க இன்ஸ்டால் பண்றதா இருந்தா முதலாவது என்னத்தை இன்ஸ்டால் பண்ணணும், கம்யூனிட்டி சர்வர். ஸோ கம்யூனிட்டி சர்வரை டெவலப் பண்ணுங்க, MSI வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. தென் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டியது சிஎம்டியில போய் என்ன செக் பண்ணி போகணும், MongoD ஹைஃபன் வெர்ஷன். தென் அதுக்கு பிறகு ஷெல்ல வேணும்னா டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. Mongo SH ஷெல்ல இன்ஸ்டால் பண்ண பிறகு சிஎம்டியில போய் Mongo SH ஹைஃபன் வெர்ஷன் இதை கொடுங்க. இது முடிஞ்சது, ரன் ஆயிட்டுன்னா ஓகே. ஒருவேளை ஓகே இல்லாட்டி தான் எடிட் த என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்ற ஏரியாவுக்கு போங்க. அங்க போய் அந்த பாத், அந்த பின் பாத்தை காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க, ஓகே கொடுங்க, ஓகே ரன் ஆகும். அதுக்கு பிறகு ரன் ஆகுதான்னு பாக்குறதுக்கு சர்வீசஸ் என்ற ஏரியாவுக்கு போங்க, சர்வீசஸ் MSIக்குள்ள. அங்க போய் நீங்க MongoDB என்ற ஒரு ஏரியா இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணி விடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி
சிஎம்டி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து பேசிக்கா நீங்க இதுல வந்து நெட் ஸ்டார்ட் எம் கேபிட்டல் மொங்கோ டிபி கேபிட்டல் இப்படி கொடுத்தாலும் ரன் ஆகும். ஒருக்கா ஸ்டார்ட் ஆயிட்டுன்னா ஆல்ரெடி நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது மொங்கோ டிபியை நீங்க ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கான வேலை. ரைட், இது செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப ப்ராஜெக்ட்ல மொங்கோ டிபி இன்ஸ்டால் பண்ணி ரெடியா இருக்க. மொங்கோ டிபி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ போஸ்ட்மேன் இருக்குது. இனி அடுத்த கான்செப்டுக்கு நம்ம வரலாம். ரைட், அப்ப பேசிக்கா இப்போ உங்களுக்கு மொங்கோடிபி வந்துருச்சு. இனி மொங்கோடிபியையும் உங்களோட பேக்கெண்டையும் கனெக்ட் பண்ண போறோம். மொங்கோடிபியையும் பேக்கெண்டையும் கனெக்ட் பண்ண போறோம். இப்ப கேள்வி என்னடா, இப்ப மொங்கோடிபிக்குள்ள என்ன இருக்கு என்னன்றதை நான் எப்படி பாக்குறது? ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மொங்கோடிபி எல்லாம் இப்படி சரியா இன்ஸ்டால் ஆகி இருந்தால் ரைட், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்பாஸ் என்ற ஒரு ஆள் வரணும். மொங்கோடிபி கம்பாஸ் என்ற ஒரு ஆள் இருப்பார். அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருப்பார். அவரை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஓப்பன் பண்ணிக்கணும். பேசிக்கா சொன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். இதுல நார்மலா உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி அட் நியூ கனெக்ஷன்ல கொடுத்துக்கலாம். அட் நியூ கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன தானே மங்கோடி நார்மல் டிஃபால்ட் அதிலேயே ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தா சரி. ரைட், இது இருக்கட்டும். இப்போ நான் ஜஸ்ட் அட் நியூ கனெக்ஷன் இப்போ கொடுக்கல. ரைட், இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து அப்போ கம்பாஸ்ல நான் பார்த்துக்கலாம் என்ன டேட்டா பேஸ் அட் ஆக போதா இல்லையான்றதுல நான் இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். ரைட், இப்போ உங்களுக்கு எம்டியா இப்படிதான் இருப்பேன். ரைட், மொங்கோடிபி கம்பாஸ் கொடுத்தா இப்படிதான் ஒரு ஆள் இருப்பேன். ரைட், இப்போ மொங்கோடிபி கம்பாஸ் இருக்குது. என்னோட டேட்டா பேஸ் நான் அட்டா அதில் பாக்குறதுக்கு போஸ்ட்மேன் இருக்கார், என்ன அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களோட கோடிங் ப்ராஜெக்ட் இருக்கு. ரைட், இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ எனக்கு என்னன்னு சொன்னா நான் மொங்கோடிபி என்னோட ரெடியா இருக்க ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட பேக்கெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ நான் இந்த பேக்கெண்ட் ப்ராஜெக்டை மொங்கோடிபியோட கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். அவ்வளவுதான். இதான் நான் செய்ய போற விஷயம். இதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் கதைச்ச இவ்வளவு விஷயமும் கிளியரா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு? யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவ்வளவு கிளியரானு கேட்கு. ஆல்ரைட், சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நமக்கு अरे தனுஷ்காந்த், வாணி, பிரணவி, கனிஷ்டா, ஜோனி, லௌஷிகன், அட்மினா, ரைட், ஓகே ஃபைன். ஸோ கன்செப்ட் என்னன்னு சொன்னாடா, இப்போ விஷயத்துக்கு வரும். அப்போ இது இவ்வளவும் நான் இப்போ இந்த நேரம் கதைச்சது எல்லாம் ஓகே நம்புறேன். ரைட், இப்போ வரைக்கும் கதைச்சது ஓகே. இனி அடுத்த விஷயத்துக்கு வரும். அப்போ நார்மலா நாம இவ்வளவு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி மொங்கோ டிபிக்குள்ள வந்தாச்சு. இனி நாம ஒரு ப்ராஜெக்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், ப்ராஜெக்ட் கன்செப்டுகள் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றா கதைச்சு கொண்டு வந்தேன். அப்போ ஜேசன் ஃபைல், நோட்மேன், எக்ஸ்பிரஸ், மிடில் வேர், ரெஸ்ட் ஏபிஎஸ், மொங்கோ டிபி கன்செப்ட் வரைக்கும் நான் கதைச்சிட்டேன். ரைட், அப்ப உங்களுக்கு இவ்வளவு நேரமும் கதைச்ச விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் புரியணும். நான் செய்ய நினைச்ச விஷயமே நாளைக்கு தான் செய்யலாம் நினைக்கிறேன். இந்த அளவு ரீகேப் பண்ணவே டைம் ஆயிருச்சு. பட் ஓகே, நான் இந்த மற்ற கனெக்ஷன் விஷயத்தை செஞ்சுட்டு விடுறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை கைப்பேன். ரைட், சார் கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு இனி புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா நான் அதை தான் உங்களுக்கு நாளைக்கு செய்விப்பேன். ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஏபிஐ உண்டு. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது, வியூ பண்றது, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் தேடி பார்க்கறது, அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம செய்யற ஒரு 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 பேசிக் கான்செப்ட் தான் நாம நாளைக்கு நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நேரமா கதைச்ச விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்க செஞ்சு பார்த்துருக்கணும். இந்த காலமா நடந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்காடி முன்னைக்கு செஞ்சதையாவது செஞ்சு பார்த்து ரன் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி கஷ்டம்டாப்பா. ரைட், சோ இப்போ விஷயம் ரைட். இப்போ எங்கட கான்செப்டுக்கு வரும். இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இதோட சேர்த்து நம்ம மொங்கோடிபியை கனெக்ட் பண்ணிட்டோம். மொங்கோடிபியை கனெக்ட் பண்ணி மொங்கோ வெர்ஷன்ஸ் பார்த்து மொங்கோ கான்செப்ட். இப்போ இதுக்குள்ள எங்கட லவ்ஷிக் வந்து நேற்று இந்த கேள்வி கேட்டதால நான் இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துறேன். என்னது மொங்கோ டிபி என்ற இந்த விஷயம் என்ன, மொங்கோ டிபி அட்லஸ் என்ன. மொங்கோ டிபின்றது நம்ம நார்மலா எங்களோட கம்யூனிட்டி சர்வரை நம்ம லோக்கலா இன்ஸ்டால் பண்ணி பாவிக்கிற விஷயம். பட் மொங்கோ அட்லஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி அது கிளவுடில் இருக்கு. நாம அதை தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு அங்கே அடுத்த கான்செப்ட் பண்ணுவாங்க. எப்படாப்பா, முதலாம் தேதி ஃப்ரண்ட் எண்ட் தொடங்கின பிறகு ஃப்ரண்ட் எண்டோட பேக் எண்டை கனெக்ட் பண்ணி படிப்பிச்சு உங்களுக்கு பட்ச் 4 சேர்த்து தான் முடியும். பட்ச் 3 பட்ச் 4 சேர்த்து தான் நான் முடிப்பேன். அப்ப உங்களுக்கு அப்படி வரும், நீங்க சேர்ந்து அப்படியே படிச்சுக்கொள்ளலாம். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, அப்படி வரும்போது நாம கிளஸ்டர்ஸ் லைக் மொங்கோ டிபி அட்லஸ் கன்செப்ட்களையும் பார்ப்போம். ரைட், மொங்கூஸ்ன்றது என்னுடைய திருப்திக்காக சொல்றேன், இட்ஸ் அன் ஓடிஎம் கன்செப்ட். ஒரு ஒரு ஒப்ஜெக்ட் டேட்டா மாடலிங் சொல்லுவோம். ரைட், அதுக்கான ஸ்கீமாக்கள் எல்லாமே அது தரும். நம்ம அதை வச்சு நம்ம கணக்கு விஷயங்களை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ கன்செப்டுக்கு வரும். இப்போ மொங்கோடிபி எங்களுக்கு ரன் ஆகுது. இப்போ மொங்கோடிபியோட கனெக்ட் ஆகுதா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத செஞ்சு பார்க்க போறோம். ரைட், அப்ப அதுக்கு நாம புதுசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி வச்சு நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணதா இல்லைன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிருவோம். ரைட், அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்று தான், ஜஸ்ட் மொங்கோ கிளைண்ட யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ இங்க கன்ஸ்ட் மொங்கோ கிளைண்ட் ஒரு ஆள் இருக்கார், அவரை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ மொங்கோ கிளைண்ட்
அவர் எங்க இருந்து வரணும்? ரிக்கவர் பண்ண போறார். ரிக்கவர் பண்ண போறார். எங்க இருந்து? என்கிட்ட MongoDB நான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணினான்ல, அப்ப அவரை போடலாம் தானே. ஸோ MongoDB, ரைட், ஓகே. மொங்கோ கிளைண்ட் எடுத்தாச்சு. இந்த மொங்கோ கிளைண்ட வச்சு நான் கனெக்ஷனை சரி செய்ய போறேன். எப்பயுமே இந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் கொடுப்படும். அதே மாதிரி MongoDBக்கு வளமையான போர்ட் நம்பர் 27 014. இனிமே மாத்தி வச்சுக்கலாம், அது கூட பிரச்சனை. பட் வளமையா இது இப்ப நாம MongoDB கனெக்ட் ஆக போறது MongoDB 27 014. லோக்கல் ஹோஸ்டட 3000, லோக்கல் ஹோஸ்டட 5000, லோக்கல் ஹோஸ்டா 33 006. அத மாதிரி இது லோக்கல் ஹோஸ்டட 27 014. அப்ப மொங்கோ கிளைண்ட் இங்க நாம பாவிக்க போறது ஜஸ்ட் ஒரு விஷயம். அப்ப இங்கதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நார்மலா நாம ஃபங்க்ஷன் எழுதுவோம் இப்படி. ஸோ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு மெயின் உண்டு, தென் அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். ஸோ பேசிக் அப்படிதான் எழுதுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன். ஆனா நாம இப்படியா எழுதுறதுக்கும் அசிங் என்று சொல்லி எழுதுறதுக்கும் ஒரு வித்தியாசம். அசிங் என்று சொன்னா அசிங்க்ரோனஸ். அது என்ன விஷயம்? நார்மல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குண்டாப்பா. ஸோ ஒன்றன் பின்னாக ஒன்றா முடிஞ்சு நடக்கும். ஆனா இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்கள் செய்யற ஏரியாக்கள்ல, வெயிட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் வர்ற ஏரியாக்கள்ல, ஒரு வேலை நடந்து அதுலயே வெயிட்டிங்ல நின்றுட்டு அடுத்த வேலைக்கு போக முடியாதுன்ற காரணத்தால நாம இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்கள் எழுதும் போது நாம முன்னுக்கு இது அசிங் ஃபங்க்ஷன், அதாவது அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் என்று எழுதுவோம். ஸோ இந்த அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் எழுதினா என்ன நன்மை என்று சொன்னா, ஒருவேளை உள்ளுக்கு வெயிட்டிங் நேரம் எடுக்கும்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை, அடுத்த வேலைகளை அது பார்க்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல அதுக்காக வெயிட் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு கொள்ளும். ஸோ அதான் அந்த கன்செப்ட். ஸோ இதுக்காக தான் அந்த மீனிங் போடுறோம். பிறகு போக போக பழகிடும், பிறகு நான் கூட விளக்கம் சொல்றேன். இப்போ உடனே எடுத்துட்டு உனக்கு கை கூடாது. அப்ப அசிங் ஃபங்க்ஷன் மெயின். ஸோ மெயின் மெத்தட்ல நடந்தது. ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் எடுத்துக்கொள்றேன். ஸோ கன்ஸ்டன்ட் சொல்லி நான் ஒரு கிளைண்ட் எடுத்துக்கொள்றேன். இந்த கிளைண்ட் ஒருத்தர் நியூ மொங்கோ கிளைண்ட், அவ்வளவுதான். அப்போ ஒரு கிளைண்ட் ஒரு நியூ மொங்கோ கிளைண்ட். ஆனா என்ன யூஆர்எல் பயன்படுத்த போறார்? ஜஸ்ட் MongoDB, இது நாம வளமை எழுத வேண்டியது MongoDB :/ என்னது லோக்கல் ஹோஸ்ட் என்ன போர்ட் நம்பர்னு சொன்னா 27 014 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 27 014 என்ற ஹோஸ்ட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு மொங்கோ கிளைண்ட் நான் எடுத்துட்டேன். இப்ப இவரோட இவர் கனெக்ட் ஆகுறாரா இல்லையா? இவர் கனெக்ட் ஆகுறாரா இல்லையா? ஜஸ்ட் ஒன்றும் இல்ல, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிப்பாருன்னு சொல்றேன். கிளைண்ட கனெக்ட் ஆகுதான்னு. ஓகே, கனெக்ட் ஆனா மெசேஜ் சொல்லு, கன்சோல்ல லொக் சொல்லு, கனெக்டட், டபுள் கொட்டேஷனுக்குள்ள கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி, அவ்வளவுதான். சரியா? இவ்வளவு தான் சொல்ல போறேன். அப்ப ஒருவேளை நான் இப்ப இதை ரன் பண்றேன்னா என்ன, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டா சரி. இப்ப மெயின் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போ உடனே இங்க வருவார். இங்க வந்தா கனெக்ஷன், இந்த லோக்கல் கோர்ஸ் கனெக்ஷனுக்கு மொங்கோ கிளைண்ட் உருவாக்கி அதை கனெக்ட் பண்ண சொல்லிருக்கு. கனெக்ட் பண்ணப்பட்டால் இந்த மெசேஜ் எனக்கு வெளியால அப்பியர் ஆகும். அவ்வளவுதான் நடந்திருக்கு. சர்வ் பண்றேன். இப்ப சர்வர் அங்க ரன் ஆகிட்டு தானே இருக்கு. என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? சர்வர் ரன் ஆகிட்டு செக் பண்ணி பார்த்துனாங்க இல்லையா? சர்வீசஸ்ல நமக்கு நார்மலா சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்க திருப்பி போய் எல்லாம் பார்க்க தேவையில்லை, ரைட்? அதெல்லாம் பார்க்கவும் தேவையில்லை. நான் சொல்றேன், சும்மா ரன்னிங்லாம் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வரோட இப்ப என்னுடைய இந்த கோடிங் கனெக்ட் ஆனா கனெக்டட் சக்சஸ் இங்க லோக்கல் ஹோஸ்ட்ல வரணும். சரி, ரன் பண்ணி பார்ப்போம். npm run dev கொடுக்குறேன். ஸோ பார்ப்போம், கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன டிபியோட கனெக்ட் ஆகுது, இவ்வளவு தான். சரி, இப்போ கொம்பாஸ் என்னதுக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்டா, நான் இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி அதை நான் செய்து பார்க்க போறேன். அப்ப அட் நியூ கனெக்ஷன் இங்க கொடுக்குறேன். இப்போ இதே போர்ட் நம்பர் தான் ரன் ஆக போகுது. அப்ப நான் ஜஸ்ட் கனெக்ட் கொடுக்குறேன். பாருங்க, சாம்பிளுக்கு சும்மா டேட்டா பேஸ்களோட அது தந்துருக்கு, கனெக்டட் ஆயிருச்சு இந்த டிபி, ரைட்? இருக்கட்டும். இப்போ என்னட்ட கனெக்ஷன் இருக்கு தானே. இப்போ இதோட ஒரு வேலை செய்ய போறேன். என்னது? நான் ஒரு டிபியை கனெக்ட் பண்ணி, ஸ்கூல் சொல்லி ஒரு டிபியை கிரியேட் பண்ணி, அந்த டிபிக்குள்ள ஸ்டூடெண்ட் என்ற டீடைல்ஸ் ஏதோ சர்வ் பண்ணி வைப்போம். அது வருதாண்டு பார்ப்போம். சரியா? அப்ப இங்க காட்டணும் எனக்கு கொம்பாஸுக்குள்ள என்ன. ஸோ இங்க ஒரு டிபி கனெக்ட் ஆக்கி காட்டணும். எப்படி? சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த சர்வரோட என்னுடைய கோடிங் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப டிபியில வந்து நான் சொல்றது சர்வ் ஆகணும். இதுதானே விஷயம். பேக்எண்ட்ல நடக்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். செய்யுதான்னு பார்ப்போம். நோட்மேன்ல விட்டதால அது நான் சர்வ் பண்ண சொன்னா அது மாறும், ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப நான் கீழே விடுறேன். இப்போ கோடிங்க்கு வரும். அப்ப உங்களுக்கு இப்ப புரியணும் பேசிக்கா என்ன நடந்திருக்கு. 1 minute. சரிடா, ஓகே. அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு இந்த நேரமா கதைச்ச இந்த விஷயங்கள்ல MongoDB கனெக்ஷன்ஸ்ல, ரைட், புரிஞ்சிருக்கணும் பேசிக்கான விஷயம். ரைட், தேங்க்ஸ் சோ மச் மேம்.
ரைட், ஓகே. ஸோ அப்போ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற இது வரைக்கும் அந்த விஷயங்கள் விளங்கியிருக்கணும். அப்போ இனிஷியலா இந்த அளவு கன்செப்டும் நீங்க செய்துட்டீங்களா? இதுக்குள்ள யாருக்காவது ஏதாவது கேள்விகள் பிரச்சனைகள் இருக்கா என்று கேட்கிறேன். முதல் நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி இதுக்குள்ள கனெக்ட் பண்ற அந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்று கேட்கிறேன். யாருக்காவது கேள்விகள் பிரச்சனைகள் இருந்தா சொல்லுங்க. எல்லாம் ஓகே, கிளியரா? நம்ம மங்கோஸ் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குற வரைக்கும், கனெக்ட் பண்ற வரைக்கும் கிளியரா? ரைட், செஞ்சு பார்க்கணும். எஸ், செஞ்சு பார்க்கணும். ஆமா, கட்டாயம் செய்து பார்க்கணும். இல்லாட்டி இல்லாட்டி எப்படி இப்ப இந்த வேலை செய்வேன்? ரைட், அப்ப செய்து பார்க்க தான் வேணும். சரி, ஓகே. இப்போ நாம ஒரு நார்மலா டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி பார்ப்போம். சரி, அப்புறம் மற்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு ஃபுல் ஆப்பாவே நாம பார்ப்போம். ரைட். இல்ல இல்ல, டிபி கனெக்ட் ஆகாட்டி கன்சோல் ரன் ஆகாது. சரி பாப்போம், அதான் அவாய்ட் பண்ணுது. இதை பண்ணி தான் இது பண்ணணும்ன்றதான் அந்த விஷயம். ரைட், இப்போ காட்டன்ல அவசியம். ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எங்களோட லவ் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து இதை சர்வ் பண்ணிட்டேன். நான் வேணும் மட்டும் அதை ஸ்டாப் பண்றேன். சரியா, சர்வரை ஸ்டாப் பண்றேன். வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நான் ஆம், இது கனெக்ட் போட்டுச்சு. கனெக்ட் ஆகாட்டியும் இது இஞ்சால வரது ரன் ஆக தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் அவர் கேட்டிருக்காரு. ரைட், அப்போ கனெக்ட் ஆகாட்டி அது என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. சரியா, நான் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் சிஎம்டியில போய் என்னுடைய மொங்கோவை நான் வந்து ஸ்டாப் பண்றேன். So, என்ன செய்ய போறேன்? நெட் ஸ்டாப் மொங்கோ டிபி இப்படின்னு கொடுத்து ஸ்டாப் பண்றேன். இப்போ மொங்கோ டிபி கனெக்ஷன்ல இல்லை. சரியா, மொங்கோ டிபி ஸ்டாப் பண்ணியாச்சு. யூ நோ தட். இப்போ இந்த இடத்துல நான் ரீஃப்ரெஷ் பண்ணா கூட ரைட் பார்ப்போம். கனெக்டட் சக்சஸ்ஃபுல்னு காட்டுது. பார்ப்போம், என்னுடைய இதுல ஸ்டாப்ட் ஆயிருச்சு. சரி, இப்போ கோடிங் போவோம். ஸோ கோடிங் கன்செப்ட்ல இப்போ நாம வந்து இப்போ கனெக்ட் ஆகணுமா, கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். மொங்கோடிபி லோக்கல் ஹோஸ்ட் 27 சைபர் 11 கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ரைட், இப்போ நான் என்பிஆர் ரன் டேவ் கொடுக்குறேன். ஸோ கனெக்டட் காட்டல. ஏன் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காட்டல? ஏன்னா சர்வரோட கனெக்ட் ஆகல. சர்வரோட கனெக்ட் ஆனால் மட்டும் தான் நடக்கும். ஸோ இனிஷியலி அப்போ இங்கே சர்வரோட கனெக்ட் ஆகும். என்ன இது கனெக்ட் ஆகுறதுக்கு சர்வர் வேலை செய்யலை. அப்போ பேசிக்கான கன்செப்ட் இங்கே என்னன்னு சொன்னால் இனிஷியல் ஸ்டாப். ஸோ இதை நான் ஒரு ரிமூவ் பண்ணிட்டு வந்தால் திருப்பி ஒரு கொடுத்து பார்ப்போம். அட் த நியூ கனெக்ஷன் கனெக்ட் கொடுக்குறேன். ஃபெயில் டு கனெக்ட். ரைட், அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் கனெக்ட் ஆக முடியாது. கம்பாஸாலேயோ அல்லது எங்களோட இந்த டெர்மினலோடய கனெக்ட் பண்ண முடியாது. ஆப் கிராஷ் ஆயிட்டு. ஏன் கிராஷ் ஆயிட்டு வழியா அவளுங்க தான் வெயிட் பண்ணி சரி வராது. கிராஷ் ஆயிட்டு. ஏன் கிராஷ் ஆயிட்டு? இரண்டா வேறு வழி இல்லை. அவர் பார்த்து இருந்தாரு. சரி, அதை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சு? ஸோ அடுத்த ரிசோர்ஸுக்கு வழி இல்லை. எரர் ஹேண்டிலிங் நான் செய்யலை. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சு. ஸோ ஏன்னு சொன்னா இங்க கனெக்ஷன் இல்லை. ஸோ இதான் அந்த கன்செப்ட். கிளியரா? இப்போ ஓகேயா? இது என்ன நடந்திருக்கண்டு சர்வர் அப்ப ஸ்டார்டிங்ல விட்டாலும் இங்க ஒரு பிரச்சனை இப்போ வரும். ரைட், வேற இருக்காது கேள்விகள்? கேள்வி கேளுங்கடா. கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷம். இப்போ நான் திருப்ப ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ரைட், நெட் ஸ்டார்ட் மொங்கோடி. ரைட், இப்போ ஓகே, க்ளோஸ் பண்றேன். மொங்கோடிபி இப்போ நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் ஆகும். சரிதானே? அது பிரச்சனை இல்லை. போஸ்ட்மேன் ஓகே. ஸோ இப்போ ஓகே தானே? வேற இருக்காது கேள்விகள்? நான் வண்டா டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்றேன். ஸோ நியூ டெர்மினல் என்பிஎம் ரன் டேப் கொடுக்குறேன். கனெக்டர் சக்சஸ்ஃபுல்லி, அது அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். ரைட், இந்த விஷயம் கிளியரா? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? வேற யாராவது கேள்விகள், டவுட்ஸ்கள், பிரச்சனைகள்? இல்ல. ரைட், இப்போ ஒரு ஒரு பேசிக் கன்செப்ட் செய்யும். ரைட், இனிஷியலா நாம ஒரு 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 நார்மலா டேட்டா பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணணும். சரிதானே? என்ன அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஓகே. அப்ப கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி இது அவ்வளவு இருக்கட்டும். இப்போ இவ்வளவு இருக்கட்டும். நான் ஒரு டிபி கிரியேட் பண்ண போறேன். ஒன்றும் இல்ல, ஜஸ்ட் கன்ஸ்ட் டைப்ல டிபிஎன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சும்மா ஒரு பேர் வைங்க டிபிஎன். ஒரு பேர் வைங்க. நீங்களா கிளைண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டிபியை கிரியேட் பண்ணுங்க. அப்ப கிளைண்ட் யூஸ் பண்ணி இது கீவேர்ட், இது பெயர், இது கீவேர்ட். ரைட், பேசிக்கா சொன்னா கிளைண்ட் யூஸ் பண்ணி டிபி கிரியேட் பண்ணுங்க. என்ன பெயர்ல? ஸ்கூல்னு சொல்லி ஸ்கூல் டிபிஎன் இருக்கும். ஓகே, அப்ப டிபிஎன் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி, எந்த கிளைண்ட்? மொங்கோ கிளைண்ட்டை யூஸ் பண்ணி, இந்த சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கிற மொங்கோ கிளைண்ட்டை யூஸ் பண்ணி
கனெக்ட் பண்ணி பிறகு அந்த கிளைண்ட்ல ஒரு ஸ்கூல் டிபி என்ற பேர்ல கிரியேட் பண்ணு. இனி டிபி என்று சொன்னா இந்த டிபி என்று சொன்னா இவர் தான் அர்த்தம். ஓகே. இப்ப டிபிக்குள்ள ஒரு கலெக்ஷன், எந்த டிபி? இந்த டிபிக்குள்ள ஒரு கலெக்ஷன். கலெக்ஷன் இங்க டேபிள் சரியா? ரைட். என்ன நோஸ்கல்ல கலெக்ஷன் டேபிள். சரி, என்ன பேர்ல? ஸ்டூடெண்ட்ஸ் வைப்போமா? ஸோ அப்ப டிபியில கலெக்ஷன் ஒரு கிரியேட் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி. ரைட், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏன் கேபிட்டல் ஸ்மால், எல்லாத்தையும் ஸ்மால் வைப்போம். தலை. ஸோ ஸ்கூல் டிபி இதுல ஸ்மால். ரைட். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ்னா அடுத்த சொற்கள் வந்து பர்ச்சேஸ் தானே. இப்போ பேசிக்கா ஒரு டிபியை கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்கூல் டிபி அண்ட் தென் அந்த ஸ்கூல் டிபிக்குள்ள கலெக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். ரைட். இப்போ நான் இதை ஆட் பண்ண போறேன். ரைட். பேசிக்கா டிபியில ஒரு கலெக்ஷன் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள கிரியேட் பண்றேன். ரைட். வேற ஒன்றும் செய்யல, சேவ் பண்றேன். இப்போ பாருங்க, கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துட்டு திருப்ப 2வது தடவை. ஓகே. இப்போ முறையின்படி இங்க ஒரு ஸ்கூல் டிபியும் ஸ்டூடெண்ட் ஒரு கலெக்ஷனும் அந்த இந்த சர்வரில் இந்த ஏரியால கிரியேட் ஆயிருக்கணும். பார்ப்போம், நாம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். Right. So connection results like students. Okay, okay, okay. So remove connection and add the new connection and connection. Okay. எங்க பார்ப்போம், const db. Okay. ஸோ நம்ம மொங்கோ கிளைண்ட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணதெல்லாம் ஓகே. பட் நம்ம வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ண பிறகு டிபியை கனெக்ட் பண்ண பிறகு டிபி கிளைண்ட்டை டிபி போட்டது எல்லாம் நம்ம சரியாக தான் செஞ்சுருக்கோம். ரைட். பார்ப்போம், மிச்சத்தை முடிச்சுட்டு பார்ப்போம் சரியா? ரைட். டிபி கலெக்ஷனை நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பேர்ல. ஓகே. ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நாம் இதை எடுத்துருவோம். ரைட். ஸோ கன்ஸ் டைப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு ஆள் எடுத்துருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ கன்ஸ்ட் டைப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அப்போ டிபிஏ கலெக்ஷனா உருவாக்குறோம். சரி, ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பேசிக்கா கன்செப்ட் ஈஸி சிம்பிள் விஷயம் தான். ரைட். நான் இப்போ ரிசல்ட் ஒன்று ஒரு ஸ்டூடெண்டே ஆட் பண்ணுவேன், எம்டி கன்செப்ட் தானே. இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு 2 ஆட் பண்ணுவோம். ரைட். ஸோ நான் கன்ஸ்ட் பேர்ல ஒரு சும்மா ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்துக்கணும். ரிசல்ட் என்ன போச்சு தான் இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ரைட். வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்க. ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் 1 பேசிக்கா இன்சர்ட் 1 பண்ணுங்க. ரைட். ஸோ என்ன கொடுப்போம்? ஒரு டேட்டா கொடுப்போம், ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று கொடுப்போம். என்னது? நேம் கோலன் ஜோன் கமா ஏஜ் கோலன் 30 ரெண்டு கொடுப்போம். ரைட். ஸோ டேட்டா கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ பேசிக்காக சொன்னால் நான் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு டேட்டா நார்மலாக சொன்னால் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ தான் பேசிக்காக சொன்னேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ரைட். மெயினான விஷயம் இவ்வளவு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ முறையின்படி இவ்வளவும் எனக்கு அங்கே கிரியேட் ஆகியிருக்கணும், பார்ப்போம். ரைட். அப்போ கம்பாஸில் போகிறேன். ஓகே. ஸ்கூல் டிபி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸ்கூல் டிபி என்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதாவது இதுக்குள்ள 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. சிம்பிள். ரைட். அப்போ அது முதல் லோட் ஆகணும், கவனம் வரும்னு இல்லை. ரைட். அப்போ பேசிக்காக 2 டீட்டெயில் உங்களுக்கு சர்வ் ஆயிருக்கு. சரியா? இனிஷியலா இப்போ நம்மளால என்ன செய்ய முடியுது? ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அங்கே டேட்டாவினால ஸ்டோர் பண்ண முடியுது. ரைட். என்னால இந்த விஷயமும் செய்ய முடியுது நார்மலா ஒரு டேட்டா பேஸ் கான்செப்ட்ல. இதுதான் நம்ம ஒரு பேக்கெண்டோட இனி டேட்டா பேஸ். அப்போ என்ன? ஒரு ஸ்டூடெண்ட் பற்றிய டீடைல்ஸ், ஸ்கூல்ல டீடைல்ஸ், டீச்சரோட டீடைல்ஸ், சப்ஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன செய்ய முடியும்? டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி சர்வ் பண்ண முடியும். இனி இருக்கிறத எடுத்து பார்க்க முடியும். இதெல்லாத்தையும் நம்ம பேக்கெண்டால டேட்டா பேஸ், இந்த டேட்டா பேஸோட இந்த பேக்கெண்டை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி எடுத்து நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்ணி பார்க்க போறோம். இதுதான் நமக்கு நாளைக்கான வேலை. ரைட். இது வரைக்கும் கதைச்ச இவ்வளவு விஷயமும் கிளியரா? ஏன் 2 தடவை சேவ் இருக்குன்னா நான் சொன்னேன் முதலே, போன முறை அது நான் சேவ் பண்ணது வந்து இந்த இந்த விஷயத்த நான் 2 தடவை சேவ் பண்ணி வச்சுட்டேன். ரைட். 2 தடவை. இது 2 தடவை இல்லாதனால அது 2 தடவை சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் அதுக்கு இங்க ஒவ்வொரு முறை சேவ் பண்ணும் போதும் அது என்ன செய்யுது? ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணி விடுது இல்லையா? அப்போ ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணும்போது லைக் இங்க என்ன நடக்குது? ஸோ ஐ வில் ஷோ இட் யூ. 3 தடவை. ரைட். ஸோ தட்ஸ் இட். அதான் விஷயம். அது சேவ் பண்ண ரீஸ்டார்ட் பண்ணி இந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணி விடுது இல்லையா? ஸோ அப்போ அங்க திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட். அங்க ஒரே டீடைல் எப்படி சேவ் ஆகுது அப்படின்னு யோசிக்க கூடாது. பாரு, அங்க அவரை பொறுத்தவரைக்கும் பிரைமரி கீன்றது இவர் அவரா உருவாக்கி இருக்காரு, கீ ஐடி டீடைல்ஸ் அது பாரு. சரியா? ரைட். கிளியரா எல்லாருக்கும்? இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் படிப்பிச்ச விஷயத்த செஞ்சு காட்டிட்டேன்டா. இன்றைக்கு ரீகேப்பிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இது கிளியரா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கேள்விகள் இருக்குதான்னு கேட்குறேன்.
யாருக்கு அது கிளியர்? நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிரெட் அப் கொண்டு ஃபுல்லா செய்வோம். இன்றைக்கு வரைக்கும் படிச்சதை செய்து பார்த்து பார்த்து படிச்சு கொண்டு வாங்க. இல்லாட்டி புரிய வாய்ப்பு இல்லை. நாளையோட இந்த பேக்கெண்ட் கன்செப்டை நான் இப்போதைக்கு ஓரம் கட்டிட்டு பிறகு திங்கள் செவ்வாய் முடிஞ்சா மொங்கோடிபி அட்லஸ் ஆன்லைன் கன்செப்ட் மொங்கூஸ் கன்செப்டுகளையும் கதைச்சிட்டு புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு என்ன தொடங்குவேன்? ஃப்ரண்ட் எண்ட் தொடங்கினா அதுக்கு பிறகு அப்படியே பேக்கெண்ட் பிறகு அவங்களுக்கு நடக்கும்போது தான் உங்களுக்கு சேர்ந்து வரும். சரிதானே? ஸோ அதுக்குள்ள நீங்க ரெடியாகி கொள்ள வேண்டிய விஷயங்களை ரெடியாகி உலகத்தை செஞ்சு பார்க்க வேண்டியது உங்களுடைய கன்செப்ட். ரைட்? எனிவேஸ் திஸ் இஸ் த திங் கைஸ். நாளைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள். அதுக்கு முன்னாடி ஏதாவது கிளியர் ஆகாட்டி தாராளமா கேட்டுட்டு போகலாம். மற்றபடி எல்லாம் ஓகேன்னு சொன்னா தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் த அட்டெண்டன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டிசிபேஷன்ஸ். த கிளாஸ் இஸ் ஓவர் and you can leave right now. Thank you so much. Have a good day. Bye bye. Take care.